திருவாசகம் தெரியுமா? கையை தூக்குங்க தெரிஞ்சவங்க. அடே அப்பா சந்தோஷம். இந்த பாருங்க, திருவாசகத்தில் பிள்ளையாரை பற்றி எத்தனை இடத்துல வருது? ஒரு பாட்டு சொல்லுங்க. பிள்ளையாரை பற்றி திருவாசகத்தில் ஒரு பாட்டு சொல்லுங்க. என்ன அடுத்த வருஷம் வரைக்கும் டைம் கொடுப்போமா? கிடையவே கிடையாது. பிள்ளையாரை பற்றி ஒரு பாட்டு கூட திருவாசகத்தில் கிடையாது. ஏன்? பிள்ளையார் வணக்கம் வர்றதுக்கு முன்னாலே மாணிக்க வாசகர் அவதாரம். பிள்ளையாரை பற்றி ஒரு பாட்டு எடுங்க திருவாசகத்தில். எங்க சம்பந்தர் பிள்ளையாரை பாடுறார். பிடியதன் உருவுமை கொடமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. திருநாவுக்கரசர் பிள்ளையாரை பாடுதார். மெல்லியலும் விநாயகனும் விளங்க கண்டேன். சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறாரு கணபதியில் வயிறுதாரி. மாணிக்க வாசக சாமி பாடவே இல்லை. ஏன்? மாணிக்க வாசகர் பிறந்த 3ஆம் நூற்றாண்டில் பிள்ளையார் வணக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. அப்ப முதல்ல பிறந்தது யாரு? மாணிக்க வாசகர். ரெண்டாவதா பிறந்தது யாரு? 4 பேர்ல திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருக்கு 60 வயசா இருக்கிற போதுதான் ஞான சம்பந்தர் பிறக்கிறார். திருநாவுக்கரசர் கூற்றாயினவாறு பாடினதுக்கு அப்புறம்தான், ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் திருஞான சம்பந்தர் பிறக்கிறார். இப்போ ரெண்டாவது யாரு? திருநாவுக்கரசர். 3ஆவதா பிறந்தது யாரு? திருஞான சம்பந்தர். 4ஆவதா 8ஆம் நூற்றாண்டில் பிறந்தது சுந்தரமூர்த்தி. சரிதானா? முதல்ல பின்ன யாரு பாட்டை வைக்கணும்? முதல்ல மாணிக்க வாசகர் பாட்டைத்தான் வைக்கணும். நமச்சிவாய வாழ்கன்னு தான் ஆரம்பிக்கணும். அட போனா போகுது, மறந்துட்டோம். அவர் காலம் முன்ன பின்னேங்கிறாங்க. திருநாவுக்கரசர் பாட்டை பின்ன வைக்கணும். கூற்றாயினவாறு பாடினதுக்கு அப்புறம்தான் ஞான சம்பந்தரை அவதாரம் பண்றார். அதைத்தானே வைக்கணும். அதையும் வைக்கல. திருஞான சம்பந்தர் ஆனா பண்ணா? என்னம்மா, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், நல்ல பதில் சொல்றீங்கல்ல. திருஞான சம்பந்தர் பாடின முதல் பாட்டு என்ன? வாங்க, மாட்டிக்கிட்டீங்க. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன். உள்ளங்கவர் கள்வன்னு ஒரு பொண்ணு சொல்லுவாளா, ஒரு ஆண் சொல்லுவாளா? அப்புறம் என்ன? எங்க காதலனை பார்த்து என்னையா என் உள்ளத்தை திருடி விட்டான், ஒரு ஆணா சொல்லுவான், இந்த ஆளு என் உள்ளத்தை திருடி விட்டான்னு. பரிச வேணா அவன் திருடி இருப்பேன். புரியுதா? பாட்டிலேயே ஞான சம்பந்தர் தன்னை பெண்ணாக மனசளவிலே மாற்றிக்கொண்டார். அவன் யாரு? என் உள்ளத்தை திருடி விட்டான். பக்கா திருடன் யாரு தெரியுமில்ல? சிவபெருமான். ஆமாங்க, எல்லாரும் பொருளைத்தான் ஐயா திருடுவான், இவன் மனசை திருடி விட்டான் ஐயா. மனசு அவன்கிட்ட போயிடுச்சு, வரமாட்டேங்குது ஐயா. கோயிலுக்கு போய் நின்னா என் மனசை எடுத்துக்கிட்டு போயிட்டான் ஐயா. அவன் கள்வன் தானே. கண்ணதாசன் பாடுவார், கண்ணனுக்கும் கள்வனுக்கும் பேதமில்லை தோழி, கண்ணனுக்கும் கள்வனுக்கும் பேதமில்லை தோழி. அவன் கண்ணம் வைத்து திருடி விட்ட கதைகள் பல கோடி. கண்ணை வச்சு திருடி விட்டானா? இந்த சுவத்தில் கண்ணை வச்சு பொருளை திருடுற மாதிரி என் கண்ணத்தோட கண்ணை வச்சு என் மனசை திருடிக்கிட்டு போயிட்டான் இந்த கண்ணன். அப்போ என்ன புரியுது? ஆண்டவனை அடைய வேண்டுமானால் ஆன்மா தன்னை பெண்ணாக மனசளவிலே மாற்றிக்கொள்ள வேண்டும். பெண்ணுக்குரிய நம்பிக்கை, பெண்ணுக்குரிய பணிவு, பெண்ணுக்குரிய அடக்கம், பெண்ணுக்குரிய பக்தி, பெண்ணுக்குரிய நாணம், இவ்வளவு இருந்தாத்தான் கடவுள்கிட்ட போக முடியும். அதனால தான் ஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு? தன்னை பாட்டு சின்ன பிள்ளை, 3 வயசு பிள்ளைங்க,
3 வயசு பிள்ளை பாட்டு உள்ளங்கவர் கல்வன். திருநாவுக்கரசர் பாட்டு இருக்கட்டும், நான் கேட்கறது திருநாவுக்கரசர் எந்த பாட்டிலையாவது தன்னை ஒரு பெண்ணா மாத்திக்கிட்டாரா? முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். முதல்ல அந்த பொண்ணு அவன் பேரை கேட்டாளாம், அவன் எப்படி இருப்பான்னு கேட்டாளாம், அவன் ஊரு என்னன்னு கேட்டாளாம். அப்படியே மயங்கிட்டாளாம். அம்மா அப்பாவை எல்லாம் விட்டுட்டாளாம். உன் பேர் என்னன்னு கேட்டா இவ பேரை சொல்லாம அவன் பேரை சொல்றாளாம். பைத்தியமா போயிட்டாளே. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள். தன் நாமங்கெட்டாள் தலைப்பட்டாள். யாரு? நங்கை தலைவன் தாளே. அத்தனை பேரும் பெண்ணாக மாற்றி கொண்டார்கள். சமணம் என்ன சொல்லுது? பெண்ணுக்கு மோட்சம் கிடையாது. சைவம் என்ன சொல்லுது? நீ உடம்பளவில் ஆணாயிருந்தாலும் மனசளவில் பெண்ணாக மாறினால் தான் கடவுளை அடையலாம். இப்ப சொல்லுங்க, சமணத்துக்கு ஓட்டு போடுவோமா, சைவத்துக்கு ஓட்டு போடுவோமா? நம்ம ஒன்றும் மதத்துக்கு சண்டை இல்லையா, நியாயத்தை தானே சொல்றோம். பூர சமணம் கிடந்தது அந்த காலத்தில். எல்லாம் அஸ்தி நாஸ்தி. அஸ்தின்னு தெரியுமா? இருக்கிறது. கடைசியா மிஞ்ச போறது அஸ்தி தானே. அவர் எத்தனை 1000 கோடி சம்பாரிச்சு வச்சா என்ன, கடைசி இதுக்குள்ள தானே அடங்க போகுது. ஆஸ்தின்னா இருக்கிறது, நாஸ்தின்னா இல்லாதது. ஆஸ்திகன்னா இருக்கிறத நம்புறவன், நாஸ்திகன்னா இல்லாததை நம்புறவன். எப்படியோ நம்புறான். இதுதான் சமணம். திருஞான சம்பந்தர் இல்லைன்னா நம்ம அத்தனை பேரும் தெருவில் அஸ்தி நாஸ்தின்னுக்கிட்டு உட்கார்ந்துருப்போம். அவர் வந்துதான் சைவத்தை காப்பாற்றினார். திருமுறையில் முதல் பாட்டு என்ன? எல்லாம் தோடுன்னு ஆரம்பிச்சுட்டீங்க. இது நியாயமா அநியாயமா? நியாயம். நியாயம். அது பேசத்தானமா வந்திருக்கேன். உங்களுக்கு இப்ப கேள்வி புரியுதா? சில சமயத்தில் கேள்வியே புரியாது. கேள்வி புரியுதில்ல. முதல்ல பிறந்த மாணிக்க வாசகர் பாட்டையும் வைக்கல, அடுத்தாப்புல பிறந்த திருநாவுக்கரசர் பாட்டையும் வைக்கல, அடுத்து பாடின ஞான சம்பந்தருக்கு முதலிடம் கொடுத்து தோடுடைய செவியன்னு இவர் பாட்டை தூக்கி வச்சு விட்டாங்களே, ஏன்? இப்போ பதில் சொல்றேன். நான் பேசுறது புரியுதில்ல. ஒவ்வொரு வார்த்தையும் புரியணும், வீணா போகக்கூடாது. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போகக்கூடாது. இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். திருமறைக்காடு வேதாரண்யம். அந்த காலத்தில் உப்பு காய்ச்சினாங்க. 1930 மகாத்மா காந்தி நார்த் இந்தியாவில் தண்டிங்கிற இடத்துல உப்பு காய்ச்சினார். உப்பு காய்ச்சினதுன்னா தெரியுமா? நம்மூர் உப்பை நம்ம எடுக்கிறதுக்கு வெள்ளைக்காரனுக்கு வரி கட்டணும். என்னடா அநியாயமா இருக்கு. ஊரணி தோட்டத்தில் ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்க, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன். எங்க வீட்டு தோட்டத்தில் நான் வச்ச வெள்ளரிக்காயை விற்கிறதுக்கு கவர்மெண்ட் சட்டம் போடுது. அப்படித்தானே ஒரு காலம். இந்தியாவில் உள்ள உப்பை இந்தியன் எடுக்கிறதுக்கு வரி கட்டணும். மகாத்மா காந்தி வரி கட்டாம உப்பு எடுத்து விட்டார். வேதாரண்யம், திருமறைக்காடு, ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரியார், சர்தார் வேதரத்னம் பிள்ளை, பெரிய சிவனடியார் எல்லாரும் உப்பு எடுத்தாங்க. எங்கே? வேதாரண்யம் கடற்கரை. உப்பு எடுத்தாங்களா? அரசாங்கத்தில் எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு விட்டேன். கோர்ட்டுக்கு போனுச்சு கேஸு. கோர்ட்டில் தானே எத்தனை மாதம்னு தீர்மானிக்கணும். ஜெயில மேலே உட்கார்ந்து இருக்கிறவன் வெள்ளைக்காரன். எல்லாருக்கும் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் ஜெயில் போட்டேன்.
சிதம்பரத்திலிருந்து ஒரு தீட்சிதர் வந்தார். அவரு உப்பு அள்ளினவர். குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விட்டாங்க. ஜட்ஜி வெள்ளைக்காரன் இவரை பார்த்து கேட்குறான், உன் பேர் என்ன? அவர் தீட்சிதர் பேரை சொல்லிவிட்டார். எந்த ஊரு? சிதம்பரம். உனக்கு என்ன தொழில்? இறந்தவங்களுக்கு ஈமக்கிரியை பண்றது. அதான் உண்மை. இறந்தவங்களுக்கு ஈமக்கிரியை பண்றது. நீ வேதாரண்யத்துக்கு போனியா? போனேன். எதுக்காக போனேன்? உப்பு அள்ளுறதுக்கு போறேன்னு சொன்னா 1 வருஷம் தீட்டிடுவேன். எதுக்காக வேதாரண்யத்துக்கு போனேன்? ஈமக்கிரிய பண்றதுக்காக போனேன். யாருக்கு? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு. இப்ப கூட சொல்ல முடியாது ஐயா இப்படி. அந்த காலத்தில் போடுறா 3 வருஷம், இல்லாட்டி 1 வருஷத்தோட போயிருக்கோம். 3 வருஷம் தீட்டி விட்டாங்க. யாருக்கு ஈமக்கிரியை? உலகத்திலே சூரியன் மறையாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு ஈமக்கிரியை. ஜெயிலுக்கு வந்தாச்சா? ஜெயிலில் ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு. ஏண்டா டேய், பேசாம உப்பு காய்ச்ச போனேன்னு சொல்லி இருந்தா 1 வருஷத்தோட போயிருக்கும்டா. நீ என்னடா அரசாங்கத்துக்கு ஈமக்கிரியைன்னு சொல்லிவிட்டியே 3 வருஷம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். எப்படி இருக்கு? ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. நான் அப்பர் சாமியை கும்பிடுறவன், நான் எதுக்கு இவன்கிட்ட போய் சொல்லுவானே? நான் மனசுல நினைச்சதை சொன்னேன். நானா எல்லாம் எந்த ஊர்ல? திருமறைக்காடு வேதாரண்யம். நம்ம இப்போ திருமறைக்காட்டுக்கு போறோம். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் 7ஆம் நூற்றாண்டுல திருமறைக்காட்டுக்குள்ள போறாங்க. முன்கதவு சாத்தி கிடக்கு, சைடில் ஒரு கதவு. எல்லாம் அந்த கதவு வழியா போய் சாமியை கும்பிடுறாங்க. ஒரு வீட்டுக்கு போறோம்னா அந்த வீடு நல்லா இருக்கணும்னா முன்கதவு வழியாத்தான் போகணும். எழுதி வச்சுங்க. பின்கதவு வழியா போகக்கூடாது. போனா அந்த வீடு விளங்காது. ஆஞ்சநேய சுவாமி இலங்கைக்கு சுந்தரகாண்டத்தில் பின்கதவு வழியா பிரதோஷ காலத்தில் போனாரா? அன்னைக்கு பட்ட பாடு இலங்கை இன்னும் எந்திரிக்க முடியல. நல்ல ஊர், அருமையான மக்கள். திருக்கேதீச்சரம், திரிகோணமலை, சம்பந்தர் பாடி இருக்காரு, தெரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட ஊர் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. எந்த கதை வழியா போகணும்? முன்கதவு வழியா. இப்போ திருஞான சம்பந்தர் வயசு ஒரு 10-12 வயசு இருக்கும். அப்பர் சுவாமி பழுத்த பழம், இது 75 வயசு இருக்கும். அது ஞான பழம், இது மோனத்தவம். ரெண்டும் போகுது. போய் பார்த்தா கதவு சாத்தி கிடக்கு. திருஞான சம்பந்த பிள்ளையார் என்ன சொல்றார்? முன்கதவு வழியாத்தான் போகணும். அப்பரே கோயில் கதவம் திறக்க பாடுக. புரியுதாம்மா? கோயில் கதவம் அம்மா திறந்து வச்சிருக்கிறது மூடுறது ஈஸியா, சாத்தி கிடக்கிறத திறக்கிறது ஈஸியா? மூடுறது தான் ஈஸி. எத்தனை விழாக்கள் நடத்திட்டு விருட்டுன்னு மூடிட்டோம். இத்தனை வருஷமா ஒரு விழாவை நடத்துறாங்கன்னா நடத்துறவங்களை பாராட்டணுமா இல்லையா? திறக்கிறது தானே. அப்பரே உங்கள் அப்பரின் கதவு திறக்க பாடுக. திருஞான சம்பந்தர் சொல்லிவிட்டார். திருநாவுக்கரசர் கேட்டார். 12 வயசு சொல்லுது, 75 வயசு பாடப்போகுது. பாட ஆரம்பிச்சிட்டார். பாடினா வாய் துறக்கும். மா இம்முன்னா மூணு. பண்ணி நேர் மொழியாள் உமை பங்கரோ. நான் பாட்டுக்கிட்டே எல்லாம் போகலை. 4 செய்தி இன்னைக்கு சொல்ல போகிறேன், அதை முடிக்கணும். பாட்டை ஆரம்பித்தாரா, சிவபெருமான் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஒரு பாட்டு, கதவை திறக்கணுமா வேண்டாமா? 2வது பாட்டு, 3வது பாட்டு, இவரும் விடாமல் பாடிக்கிட்டு இருக்கார். அவர் அப்படியே பாட்டில் முழுகி போயிட்டார்.
இந்த சிவபெருமான்கிட்ட உள்ள ஒரு பெரிய சிரமம் இது. நல்லா பாடினீங்கன்னா உங்கள் மடியில் வந்து உட்கார்ந்துருவார். வர மாட்டாரா? உங்கள் வீட்டு வாசப்படில் வந்து நிற்பார் ஐயா. நீங்கள் ஒழுங்கா பாடினீங்கன்னா எங்கே வந்து நிற்பாரு? இங்குனம் இல்லங்கள் தோறும் இல்லங்கள் தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலையும் போய் இந்த அம்மா நல்லா பாடுதேன்னு அங்கே போய் நிற்பானா. இங்குனம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. அதனால இவர் பாட்டை கேட்டாரா, அப்பர் சாமி பாட்டா, அப்படியே மயங்கிட்டார். இங்கே வேலை ஆகலை, கதவு சாத்தி கிடக்கு. 8 பாட்டு 9 பாட்டு 10 பாட்டு இன்னும் கதவு திறக்கலை. திருநாவுக்கரசர் பார்த்தார், இரக்கம் இல்லையான்னார். இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானிரே. ஏன்யா 10 பாட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், உன் காதுல கேட்கல. சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே. சரட்டுன்னு இந்த கதவை திற. ஐயோ வெரி சாரி, நான் மறந்துட்டேன், நீ நல்லா பாடுனியா, நான் மறந்து போட்டேன், இந்தா கதவை திறந்துட்டேன். நல்லா கேட்குறீங்க. எத்தனை பாட்டுக்கு கதவு சாத்தி இருந்தது? 10 பாட்டுக்கு. ஒரு பாட்டுக்கு கதவு திறந்திருந்தது. சரிதானா? 10 பாட்டுக்கு கதவு சாத்தி இருந்தது, ஒரு பாட்டுக்கு கதவு திறந்திருந்தது. ஓகே, எல்லாரும் கோயிலுக்குள்ள போனாங்க. பெருமானை பார்த்து கும்பிட்டாங்க. அருமையான மூர்த்தி. தேனம் மறைக்காட்டுரையும் மணாளன் தானே. மனத்தகத்தான் தலைமேலான்னு பாடுற மாதிரி இது யாரு? மறைக்காட்டுரையும் மணாளன் தானே, திருமாமணாளன். அப்படியே கும்பிட்டாங்க. கும்பிட்டாச்சா, ராத்திரி ஆயிடுச்சு. கதவை சாத்தணுமா வேண்டாமா? நம்ம ஊரில் கதவு சாத்தி கிடக்கிற போது அடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. காமத்தை கடத்துங்கள், கோபத்தை கடத்துங்கள், ஆணவத்தை கடத்துங்கள்னா கோயில் சாமியை கடத்திக்கிட்டு போயிடுறாங்க. அமெரிக்கா போயிருந்தேன், நம்ம ஊரில் திருடினது அத்தனை வச்சிருக்கேன். இவங்களுக்கு இன்னும் திருடு போனதே தெரியலையா? தெரியாத மாதிரி நடிக்கிறானாங்கிறது சிவபெருமானுக்குத்தான் வெளிச்சம். அத்தனை சாமி இருக்கு. கதவை சாத்தணும். வெளியில் வந்தாச்சு. சம்பந்த சுவாமி, அப்பர் சுவாமி. அப்பர் சுவாமி என்ன சொன்னார்? நீங்கள் கதவை மூட பாடுங்கள். சின்ன குழந்தை, 12 வயசு. சதுரம், ரம்முன்னா என்ன? மூடி. சதுரம் மறை. ஒரு பாட்டு தான் பாடுனுச்சு, கதவு மூடிடுச்சு. அப்புறம் 10 பாட்டு வழக்கப்படி பாடினார். இந்த ஞானசம்பந்த சாமி இருக்காரு, ஒழுங்கா பாடுவார். 8ஆம் பாட்டில் யாரு வருவா? ராவணன் வருவான். 9ஆம் பாட்டில் யாரு வருவா? அண்ணாமலையார் வருவார். அடிமுடி காட்டாத அண்ணாமலையார். 10ஆம் பாட்டில் யாரு வருவா? சமணனுக்கு ஒரு கொட்டு வைப்பாரு. 11ஆம் பாட்டில் திருக்கடை காப்பு. இந்த பாட்டை படித்தா நல்லா நடக்கும்னு வாழ்த்தி திருக்கடை காப்பு போடுவார். அத்தனை பாட்டும் இப்படி ஞானசம்பந்தர் சிஸ்டமேட்டிக் முறைப்படி பாடுவார். அவர் ஒரு பாட்டு பாடினாரா, முறைக்கு 10 பாட்டு பாடி முடிச்சுட்டார். கதவு சாத்தியாச்சு. ராத்திரி சத்திரம். அந்த பக்கம் திருநாவுக்கரசர் படுத்து கிடக்கிறார், இங்கே திருஞான சம்பந்தர் படுத்து கிடக்கிறார். திருநாவுக்கரசர் பிறண்டுக்கிட்டே இருக்கார். பிறண்டா என்ன அர்த்தம்? தூக்கம் வரலன்னு அர்த்தம். ஞான சம்பந்தர் என்னடா இவர் இந்த பிறல்றாரு, தூக்கம் வரல. இவருக்கு மனசுக்குள்ள உறுத்தல். என்ன உறுத்தல்? நான் 10 பாட்டு பாடினேன், அப்புறம்தான் கதவு திறந்தது. அந்த சின்ன பிள்ளை ஒரு பாட்டு பாடுனுச்சு, கதவு சாத்திருச்சு. அந்த பிள்ளை அளவு பக்குவம் பக்தி இன்னும் எனக்கு வரலையே. ஐயோ, அதுதான் அப்பர் சாமி. எனக்கு என்ன பக்குவம் வரலையே. அடுத்த வீட்டுக்காரன் சம்பாதிச்சுட்டான், எங்கப்படாது, நான் உழைக்க வேண்டிய காலத்தில் உழைக்கலையேன்னு தன்னை நினைக்கணும். எனக்குன்னு அந்த பக்குவம் வரலையே. கடவுளே, 75 வயசாச்சே, எப்படா வரப்போகுது? பிறண்டாரா, திடீர்னு எதிர்த்தாப்பில் ஒரு ஒளி புறப்படுது.
திருவாய்மூருக்கு வா. திருவாய்மூர் எந்திரிச்சிட்டாரு. ஒரு உளவாரப்படை, கந்த இடுப்பில் என்ன கந்த, அதுவே அவருக்கு வெயிட்டா இருந்துச்சு. கந்தை மிகையாம் கருத்தும், கந்ததாங்க, வேட்டியெல்லாம் கிடையாது. ஒரு கந்தையை சுருட்டிக்கிட்டு அப்படி போறாரு. எங்களுக்கு இந்த மாலையெல்லாம் போட்ட சுமையா இருக்கு, எல்லாம் வேண்டாம், உங்க மனசு தான் வேணும். ஏம்மா மாலை பெருசா மனசு பெருசா? போதுமா. நல்லா இருக்கணும்னு நான் உங்களை வாழ்த்தினா, நான் நல்லா இருக்கணும்னு நீங்க 4 பேர் வாழ்த்துவீங்களா மாட்டீங்களா? அதுதான் ஐயா வேணும். இதெல்லாம் வேண்டாம் ஐயா, இதெல்லாம் ஒரு அடையாளம் தானே. எந்திரிச்சாரா, அந்த ஜோதி முன்னால போகுது. அப்பர் சுவாமி தள்ளாடிக்கிட்டு நடந்து போறார். திருவாய்மூருக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஞானசம்பந்தர் படுத்திருந்தவர் திரும்பினாரா, அப்பர் சுவாமியை காணோம். என்னடா வயசானவர் இங்கேதானே படுத்து கிடந்தாரு. எந்திரிச்சாரா, இவரு பின்னாலே போக, முன்னால ஜோதி, அடுத்தாப்புல அப்பர் சுவாமி, கொஞ்ச தூரத்தில் திருஞான சம்பந்தர். திருவாய்மூருக்கு போயிட்டாங்க. போன உடனே ஜோதி மறைஞ்சிருச்சு. திருநாவுக்கரசர் திகச்சு நிற்கிறார். என்னடா இதுவரைக்கும் ஜோதி தெரிஞ்சுதே, இப்போ மறைஞ்சிருச்சு. அதுக்குள்ள ஞானசம்பந்தர் பக்கத்தில் வந்துட்டார். சிவபெருமான் ஞான சம்பந்தருக்கு உமையோட காட்சி கொடுத்தார். ஒரு பக்கம் யாரு? உமையவள். இடமருங்கில் உமையாளும் எம்மருங்கும் பூதகணம் கம்பீரமா காட்சி கொடுத்தாரா. யாருக்கு தெரியுது? ஞானசம்பந்தருக்கு தெரியுது. ஞானசம்பந்தர் என்ன பண்ணாரு? அப்பரேன்னாரு. அப்பர் திரும்பினாரு. உங்கள் அப்பரை பாருங்கள். இந்த கையை பார்த்தாரா, இப்போ சிவபெருமான அம்பாளுன்னு தெரிகிறாங்க. இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? பெரிய தத்துவம். ஞானசம்பந்தருக்கு தெரிஞ்சுது, திருநாவுக்கரசருக்கு தெரியல. ஞானசம்பந்தர் காட்டினார். காட்டின உடனே திருநாவுக்கரசருக்கு தெரிஞ்சிருச்சு. கடவுள் உனக்கு வெளிப்பட மாட்டார், குருநாதன் காட்டினால் தான் வெளிப்படுவார். குருநாதன் யாரு? ஞானசம்பந்தர். ஆன்மா யாரு? அப்பர் சுவாமி. கடவுள் யாரு? திருவாய்மூர் அப்பன். வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே. இப்ப சொல்லுங்க, குருநாதர் பாட்டை முதல்ல வைக்கிறதா, சிஷ்ய புள்ள பாட்டை முதல்ல வைக்கிறதா? அதனாலதான் ஞானசம்பந்தர் பாட்டை முதல்ல வச்சேன். ஞானசம்பந்தர் குரு. இன்னொன்னு சொல்லவா? கடைசி காட்சி, ஞானசம்பந்தருக்கு கல்யாணம் ஆக போகுது. எல்லாரும் கட்டாயப்படுத்தினாங்க. இவர் கல்யாணமெல்லாம் வேண்டாம்னார். ஞானசம்பந்த சாமி என்ன பண்றாரு? கல்யாணம் வேண்டாம். எல்லாரும் சொல்றாங்க, சாமி உலகத்துக்கு நீங்க எடுத்துக்காட்டாய் இருக்கணும். கணவனும் மனைவியும் இணைஞ்சுதான் வழிபாடு செய்ய வேண்டும். ஏமா இந்த கண்ணு வேணுமா, இந்த கண்ணு வேணுமா? 2 கண்ணுமா? ஒத்த கண் பத்தாது. இது வலது பக்கம் ஆண், இடது பக்கம் பொண்ணு, 2ம் சேர்ந்து தான் பண்ணணும், 2ம் இணைஞ்சு இருக்கணும். இதை நீங்கள் உலகத்துக்கு காட்டணும் சாமி. இல்லாட்டி எல்லாம் சன்னியாசியாக போயிடுவாங்க. சன்னியாசி சம்சாரி ஆனால் அசிங்கம், சம்சாரி சன்னியாசி ஆனால் பாராட்டு. சாமின்னா சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு பேர் தெரியுமா? தோத்திர பூரணாம்பிகை. அம்மா தாயே இல்லை, நான் அதுக்கு தானே ஆரம்பித்தேன். இந்த பின்னால் வந்த புண்ணிய வாங்க யாரோ தோத்திர பூரணாம்பிகைன்னு எழுதி விட்டாங்க. கல்வெட்டு இருக்கு. எந்த ஊரில் கல்வெட்டு? கல்யாணம் ஆன ஊரில். ஞானசம்பந்தருக்கு கல்யாணம் எந்த ஊர்? ஆச்சாள்புரம். அது ஆச்சாரியபுரம். இவர் தான் ஆச்சாரியார். அதுக்கு இன்னொரு பேர் நல்லூர் பெருமணம். நல்லூர் பெருமணம். நல்லூர் பெருமணத்து கல்வெட்டில் அந்த பொண்ணுக்கு பேரு சொக்கியார்னு இருக்கு. கல்வெட்டை மறைச்சு விட்டு பின்னால வந்த புண்ணியவான் யாரோ தோத்திர பூரணாம்பிகைன்னு இதை வெளியில கொண்டாந்துட்டாங்க. கல்வெட்டில் என்ன பேரு? சொக்கினா யாரு பேரு?
எங்க மதுரை மீனாட்சி பேருமா சொக்கன் சொக்கி. அவருக்கு பேரு சொக்கன், அவளுக்கு பேரு சொக்கி. சொக்கின்னா தெரியுமா அர்த்தம்? அழகான பொண்ணு. சொக்கன்னா அழகு. சொக்க தங்கம் பார்த்தீங்களா? 24 கேரட் தங்கத்துக்கு என்ன பேரு? சொக்க தங்கம். சிவபெருமானுக்கு பேரு சொக்கலிங்கம், அவளுக்கு பேரு சொக்கி. சொக்கியார்னு பேரு. தெரிஞ்சுங்க, இதெல்லாம் வெளியே சொல்றதுக்கு ஆள் கிடையாது. கல்வெட்டை எடுத்து பாரு. சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார். யாருக்காவது தெரியுமா அவரை? பெரிய புராணம்னு ஒரு நூல் இருக்கு, தெரியுமா? நல்ல வேளை, பெரிய புராணத்தை எழுதினது யாரு? ஆகா, சேக்கிழார். பெரிய புராணம் எத்தனை பாட்டு? ஐயோ, அதெல்லாம் தெரியாது சார். 4286 பாட்டு. அதில் 1256 பாட்டு ஞானசம்பந்தருக்கு. புள்ள பாதி புராணம் பாதி. திருவாசகத்தில் தில்ல பாதி, திருவாசகத்தில் மிச்ச புராணம் பாதி. அது மாதிரி அந்த பெரிய புராணத்துக்கு உரை எழுதினவர் கோயம்புத்தூர் வழக்கறிஞர் சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார். பெரிய புராணம் பூரா உரை எழுதினார். அவர் எழுதுகிறார், கல்வெட்டுல பேரு சொக்கியார். திருஞான சம்பந்தருக்கும் சொக்கியாருக்கும் கல்யாணம். மேடையில் வந்து குழந்தை 16 வயசு, அந்த பொண்ணுக்கு 12 வயசு. ஒன்று தெரியுமாம்மா, அந்த காலத்தில் கல்யாணம் 12 வயசுல பண்ணிடுவாங்க. ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆகிற போது ராமனுக்கு வயசு தெரியுமா? 12. சுந்தரமூர்த்திக்கும் பரவநாச்சியாருக்கும் கல்யாணம் பண்ற பொழுது சுந்தரருக்கு வயசு 12. இப்போ பொண்ணுக்கு வயசு 9 10. பெரிய பொண்ணே ஆகியிருக்காது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதே மாதிரி. ஞானசம்பந்தர் 16 வயசு. அந்த பொண்ணு பக்கத்தில் சொக்கியார் 12 வயசு. தாலியை கட்டிட்டார். நிறைய பேர் சாப்பிட வந்தாங்க. நல்ல மண்டபம் கொள்ளாமல் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இத்தனை பேர், நிறைய பேர் சாப்பிட வந்தாங்களா? திருஞான சம்பந்தர் அப்படி எந்திரிச்சார். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. கோயில் வாசலுக்கு வாங்க. இந்த சமயக்காரங்கள்லாம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. வர சொல்லு. இந்த மேளம் ஆயிச்சவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, வர சொல்லு. இந்த மைக் போடுவார் ஒருத்தர், அவர் எங்கே? அவர் இப்போ தான் சாப்பிட போயிருக்காரு, அவரையும் சாப்பிட்டு வர சொல்லு. எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு. கோயிலை பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. இந்த ஒரு பதிகத்தில் தான் நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு மந்திரத்தை சொல்லி பாடினார். மறக்காதீங்க. முழுக்க நமசிவாயவே 10 பாட்டும் பாடினாரா? எல்லாம் கேட்டாங்க. 10வது முடிஞ்சு 11வது பாட்டா, இதை படிச்சா பாவம் பறையுமே. பாவம் போயிடுச்சு. இப்ப இருக்கவங்க பாவமெல்லாம் போச்சா? இருக்கா? போச்சு. ஒரு ஜோதி உண்டாயிற்று. ஞானசம்பந்தர் சொன்னார், எல்லோரும் ஜோதியில் சென்று சேருங்கள். சிவபெருமானே அவர் எல்லாம் ஜோதியில் போய் கலந்துருச்சு. அத்தனை பேரும் மோட்சத்துக்கு போயிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது கல்யாணத்துக்கு வந்தா, கல்யாணம் முடிச்ச உடனே ஒரு வாளி கொடுப்போம். அவர் வாடி வாடின்னு வாழ்த்தி விட்டு ஒரு வாளியை வாங்கிட்டு போயிடுவார். இல்லை 2 பழம் கொடுப்போம். திருஞான சம்பந்தர் ஒருத்தர் தான் கல்யாணம் பார்க்க வந்த அத்தனை பேருக்கு மோட்சத்தை கொடுத்து அனுப்பிச்சவர். வேற யாரும் போகலைங்க. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கெல்லாம்? சொல்றேன், ரொம்ப பேருக்கு தெரியாது. எல்லாம் ஜோதியில் கலந்துட்டாங்களா? ஊர் எந்த ஊரு? ஆச்சாள்புரம் என்ற தக்கிருந்தீர் என்று தாளால் அரக்கனை உக்கிருந்தொல்க உயர்வரை கீழிட்டு நக்கிருந்தீர் இன்று நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீர் எமை போக்கருளீரே. எங்க எல்லாரையும் மோட்சத்துக்கு உங்க திருவடியில் சேர்த்து கொள்ளுங்கள். எல்லாம் சேர்ந்துட்டாங்க. மேடகாரரு, மைக் போட்டவர், அத்தனை பேரும் சேர்ந்தாச்சு. இப்ப யாரு மிச்சம்? ஞானசம்பந்தரும் சொக்கியாரும். கோயில் வாசப்படியில் ஒரு பொண்ணு நிற்குது. சாமி இப்படி பார்க்கிறார்.
நான் வீட்டுக்கு விளக்கு வரலாமா? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? திருஞான சம்பந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது, வா. உள்ள வந்தா அவளும் ஜோதியில கலந்துட்டான். இந்த கதையை யாரு சொன்னா சொல்லுங்க? பெரிய புராணத்தில் இல்லை. நீங்க போய் சேக்கிழார் எடுத்து பார்க்கப்படாது. பின்னாலே புலவர் புராணம்னு ஒரு நூல் வந்தது. அதை எழுதினது யாரு? மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள். பழனியிலே இருந்தவர், ஆயிரக்கணக்கில் பாடியவர் மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள். அவர் எழுதினார் இந்த வரலாற்றை. இது வேற யாரும் செய்யல. செஞ்சாங்களா இல்லையா? ஒன்று சொல்றேன், சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட போவோமா? இன்னும் ஆடி மாதம்தான் போகணுமோ? இப்பவே போகலாம், பரவாயில்ல. சுந்தரமூர்த்தி சுவாமி ஊர் திரு அஞ்சை களம். திருவஞ்சை களம்னா எங்கே இருக்கு? கேரளாவில் திருச்சூர், திருப்பரையாறு, கொடுங்கலூர், திருவஞ்சை களம். திருவஞ்சை களத்தில் சுந்தரமூர்த்தி நிற்கிறார். வயசு 18. சிவபெருமானே போதும், வெறுத்தேன் மனை வாழ்க்கை, விட்டொழித்தேன் விளங்கும் குலை காதுடை வேதியனை. சிவபெருமானே 18 வயசுல வாழ்க்கை போதுமா? நமக்கு 99 ஆனா கூட இன்னும் 1 இயர் நான் செஞ்சுரி போட்டுட்டு வர்றேங்கிறான். 18 வயசு. சிவபெருமான் அங்கிருந்து யானை அனுப்பிச்சாராம். எந்த யானை? அவர் சொந்த யானை. வெள்ளை யானை இந்திரமிட்டு. வெள்ளை யானைக்கு 4 தந்தம். சிவபெருமான் சொந்த யானைக்கு பேரு ஐராவனம். வெள்ளை யானைக்கு பேரு ஐராவதம். அது வதம், இது வனம். ஐராவனம் சிவபெருமான் சொந்த யானை. ரொம்ப முக்கியமான ஆள் வந்தா நம்ம காரை எடுத்துக்கிட்டு போங்கிறோம்ல, நேர நம்ம யானையை அனுப்பு. 2000 தந்தான். ஐராவனத்துக்கு எத்தனை தந்தான்? ஐராவனம் மெட்ராஸில் வந்தா தந்தா நம்ம ஊரை தாண்டி போயிடும். புரியுதா? எங்க நம்ம ஊரை தாண்டி போயிடும். 2000 தந்தான். வெள்ளையானை வந்துருச்சு. தேவேந்திர கும்பிட்டான். சுந்தரமூர்த்தி சுவாமி மேலே ஏறி உட்கார்ந்துட்டார். சிவபெருமானே, நான் உங்ககிட்ட வரணும். என்ன பாட்டு பாடுறார்? தானனை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே, நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து, வானவர் வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்தேன், ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. என்ன பண்ணாரு? பாட்டு பாடினாரா? யானை மேலே போகுது. யானைக்கு முன்னால தேவர்கள் எல்லாம் போறாங்க. தேவேந்திரன் அதுக்கு முன்னால போறாரு. இவர் யானை மேல உட்கார்ந்தவர் ஒரு நிமிஷம் நினைச்சார். யார? நண்பனை. அவர் நண்பனுக்கு என்ன பேரு? சேரமான் பெருமாள் நாயனார். ஆகா, எப்பவுமே நல்லது வந்தா நண்பனை நினைக்கணும். தானா தின்னு வீணா போகக்கூடாது. நண்பனை நினைச்சார். அவர் கொடுங்கலூர்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். ஓ, சுந்தரமூர்த்தி சுவாமி நம்மளை நினைக்கிறாரு. டெலிபதி. நான் நினைச்சதை உங்களை நினைக்க வைக்க முடியணும். அப்படி டெலிபதி. உடனே பார்த்தாரு. வேகமாய் கீழே இறங்கினாரு. குதிரையில் உட்கார்ந்தாரு. குதிரை இங்கே வந்துருச்சு. மேலே பார்த்தா யானை போயிட்டு இருக்கு. குதிரை காதல 5 எழுத்து மந்திரம் சொன்னார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குதிரை பறக்க ஆரம்பிச்சிருச்சு. யானையை சுத்தி, தேவர்களை சுத்தி, தேவேந்திரனை சுத்தி, எல்லாத்துக்கும் முன்னால குதிரை போயிட்டு இருக்கு. இந்த சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அணுக்க தொண்டர்கள். சத்தியம் பண்ணி கொடுத்தவன். சேரநாட்டு ராஜா இறந்து போனா அதுக்கு முன்னால நாங்க சாகணும். காப்பாற்றுற படை. ராஜா மேலே போயிட்டாரா, 1000 பேர் அவன் வெட்டிக்கிட்டான். 1000 பேர் ஆன்மாவும் அதுக்கு முன்னால போகுது. ஊர்வலம் எப்படி போகுதா?
எல்லாத்துக்கும் முன்னால ஒரு கிழவி போயிட்டு இருக்கான். என்னங்க அநியாயமா இருக்கு. ஒரு பழுத்த பழம் போயிட்டு இருக்கு. எந்த ஊர்ல இருந்து? திருக்கோயிலூர். வெரி குட், பரவாயில்ல. திருக்கோயிலூர்ல ஔவையார் கும்பிட்டா பிள்ளையார் பெரிய விநாயகர் கும்பிட்டான், பெரிய கணபதி பூஜை வேகமாக பண்ணனா. பாட்டி என்ன அவசரம்? இன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி ஆடி சுவாதி அன்னைக்கு மேலே போகிறாரு கைலாசத்துக்கு, நானும் போகணும். கவலைப்படாத, மெதுவாக பண்ணு, நான் கொண்டே அதுக்கு முன்னால் சேர்க்கிறேன். சீதக்களவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானம் பூந்தியிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்ப பேடை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேடமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரிநூல் திகழ் ஒளிமார்பும் சொற்பதங்கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே. பாடி முடிச்சாளா, அப்படியே தூக்கினாரு, கைலாச வாசப்படியில கொண்டே விட்டுட்டார். நல்லா கேட்குறீங்கல்ல, முக்கியமான விஷயத்துக்காக சொல்ல போறேன். முதல்ல உள்ள போறது யாரு? ஔவையார் பாட்டி. சிவபெருமான் காலில் போய் விழுந்தா. பாட்டி நல்லா இருக்கியா? என்ன முதல்ல அவதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொன்னவன். பாட்டி அப்படி உட்காருன்ட்டாரு, கும்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டா. அடுத்தாப்புல யாரு போவா? சுந்தரமூர்த்தி சுவாமி. இந்திரன்லாம் விட்டுங்க, சுந்தரமூர்த்தி சுவாமி உள்ள போனாரா, கும்பிட்டாரு. சுந்தரா வந்தியா? பெருமானே, சேரமான் பெருமாளும் வந்திருக்காரு, நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும், வர சொல். நல்லா கேளுங்க, வர சொல். சேரமான் பெருமாள் உள்ள வந்தார். நாம் அடைக்காமல் ஏன் வந்தீர்? இவரு சுந்தரர் திருவருள் இழுத்து கொண்டு வந்து விட்டது. எங்க காந்தத்தை காமிச்சேன், இரும்பு ஒட்டிக்கிச்சு, இதுக்கு என்ன பண்றது? நீ ஐயா காந்தத்தை காமிச்ச, ஒட்டிக்கிச்சு. புரியுதா? சந்தோஷம் சிவபெருமானுக்கு. சேரமான் பெருமாள் சொன்னார், நான் ஒரு நூல் எழுதியிருக்கேன் உங்க மேல. என்ன நூல்? திருக்கைலாய ஞான உலா. இங்க பாடணும், பாடு. அத்தனை பேர் கேட்குறாங்க. திருக்கைலாய ஞான உலா. சுந்தரா, சிவபெருமானி, நீ ஒரு 10-11 பாட்டு பாடிக்கிட்டு வந்தில்ல? ஆமா. அந்த பாட்டு எங்கே இருக்கு? இந்த இருக்கு, கொடு. தான் என்னை முன்படைத்தான் பாடிக்கிட்டு வந்தான், கொடு. சேரமான் பெருமாள் உங்க திருக்கைலாய ஞான உலாவை கொடுங்க. சிவபெருமான் வாங்கினாரா? சரணம் ஐயப்பா, பக்கத்தில் வா. ஐயப்ப சாமி இதை கொண்டு போய் இந்த கைலாசத்தில் பூதங்களுக்கு மண்டையில் ஏறாது, இந்தியாவுக்கு போ. திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊரில் கொண்ட நல்ல பக்தர்கள் இருப்பாங்க, கொண்டே கொடுத்துட்டு வந்துரு. அங்கிருந்து திருப்பட்டூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே வந்தது இந்த நூலெல்லாம். நிறுத்துங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். முதல் கேள்வி, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட சேரமான் பெருமாள் வந்த பொழுது சேரமான் பெருமாளை சுந்தரர் கூட்டிக்கிட்டு போனாரா, சிவபெருமான்கிட்ட பெர்மிஷன் கேட்டாரா? திருஞான சம்பந்த சுவாமி கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்த பொழுது ஒருத்தரா பெர்மிஷன் கேட்டா உள்ள அனுப்பிச்சாரு. இதான் கோவிந்தசாமி, இதான் ராமசாமியும். புரியுதா? ஏன்? இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. திருஞான சம்பந்தர் யாரு? இப்பத்தான் தலைப்புக்குள்ளே போறேன். திருஞான சம்பந்தர் யாரு? முருகப்பெருமானுடைய அம்சம் திருஞான சம்பந்தர். நான் சொல்லல தாயி, அருணகிரிநாதர் சொல்றாரு, ராமலிங்க வள்ளற் பெருமான் சொல்றாரு. முருகப்பெருமானுடைய அம்சம்தான் திருஞான சம்பந்தர். நம்மெல்லாம் வென பண்ணிட்டு தானே பிறவி எடுத்திருக்கோம். நல்லதும் பண்ணியிருப்போம், கெட்டதும் பண்ணியிருப்போம்.
நல்லது பண்ணி இருந்தா இங்கே வந்து உட்கார்ந்து கேட்க சொல்லும், கெட்டது பண்ணி இருந்தா சீக்கிரமா எந்திரிச்சு ஓட சொல்லும். ஏதோ நல்லதும் பண்ணி இருக்கோம், கெட்டதும் பண்ணி இருக்கோம். நல்லது பண்ணி இருந்தா பேச்ச கேட்க சொல்லும், கெட்டது பண்ணி இருந்தா கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து நல்லா தூங்க சொல்லும். நம்ம வேணே நம்மளை விட்டு போகாது. யாரெல்லாம் நல்லா கேட்குறாங்களோ அவங்க தோல்ல மகாலட்சுமி போய் உட்கார்ந்துக்குவா. யாரெல்லாம் கடைசியா உட்கார்ந்து தூங்குறாங்களோ அவங்க தோல்ல மகாலட்சுமிக்கு அக்கா போய் உட்கார்ந்துக்குவா. அக்கா யாரு? ஐயோ, இவங்க தோல்ல ஸ்ரீதேவி, அவங்க தோல்ல மூதேவி. அவங்க வீட்டுக்கு போற பொழுது அவங்க தோல்ல உட்கார்ந்து இருக்கவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இனி யாரும் தூங்க மாட்டாங்க. புரியுதா? யாரு? திருஞான சம்பந்த பிள்ளையார். யாரு? முருகனுடைய அம்சம் பெற்றவர். அருணகிரியார் பாடுறாரு, மாட அன்ற மணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காலகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. சமணர்களோடு சண்டை போட்டு, எதை வச்சு சண்டை போட்டார்? ஒரு விபூதி பை. துப்பாக்கியா? ஒன்றும் கிடையாது, ஒரு விபூதி பை. திருநீற்றால் அமராடும் சிறியோனே. முருகனை பாடுற பொழுது சமணர்களை விபூதியினால் வெற்றி கண்டவனே அப்படின்னு பாடுனா முருகன் யாரு? ஞான சம்பந்த பிள்ளையார். ராமலிங்க சாமி பாடுறாரு, குறவர் குடிசை நுழைந்தாண்டி. யாரு? குரத்தி பின்னால போனது யாரு? நம்ம முருகப்பெருமான். குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விளைந்தாண்டி. அவ சாப்பிட்ட தேனும் தினை மாவும் இவனுக்கு பிடிச்சது. குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விளைந்தாண்டி. துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடி இங்கடி. சைவந்தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டடைத்தாண்டி. முருகனை பாடுற பொழுது சைவம் தழைப்பதற்காக ஞான சம்பந்த பெயர் கொண்டு வந்தது முருகப்பெருமான்னு வள்ளலார் பாடுறார். சைவந்தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டடைத்தாண்டி. பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி. இப்ப என்ன சொன்னேன்? ஞான சம்பந்த பிள்ளையார் முருகனுடைய அம்சம் பெற்றவர். இருங்க, நம்மெல்லாம் வென பண்ணிட்டு பிறவி எடுத்திருக்கோம். சொன்னா ஞான சம்பந்தர் என்ன வென பண்ணினார்? என்னம்மா வென பண்ணலைன்னா பிறவி கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் வாங்கி நான் கடனை கொடுக்காம செத்து போயிட்டேன்னா அடுத்த பிறவியில் நீங்க எனக்கு பிள்ளையாவோ பொண்ணாவோ பிறப்பீங்க. எல்கேஜிக்கு 50,000, யூகேஜிக்கு 80,000, எம்பிபிஎஸ்க்கு 70 லட்சம் கட்டி ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. வெனையினால பிறவி. ஞான சம்பந்தர் என்ன வென பண்ணினார்? ஒன்றும் பண்ணலையா. சிவனேன்னு உட்கார்ந்து இருந்தார். இந்த சிவபெருமான் என்ன அறிமா பண்ணாரு? அப்பா, இந்த சமணர்கள் நிறைய போயிட்டான், சைவம் போயிடுச்சு, நல்ல வழி தெரியல, எல்லாம் கெட்ட வழியில போய் விழுகிறாங்க, நீ காப்பாத்தணும், அப்பனே நீ கிளம்படான்னு விரட்டி விட்டார். புரியுதா? நம்மெல்லாம் எத்தனை முறை அழுதுருப்போம், எண்ணிக்கையே கிடையாது. வெங்காயம் உரிச்ச போது மட்டுமா அழுதான்? எப்பப்ப வெல்லாமோ அழுதான். ஞானசம்பந்தர் எத்தனை முறை அழுதாரு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒரு முறை தான் இங்கே அழுதாரு. வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். எப்படி அழுதாராம்? புனிதவாய் மலர்ந்து அழுதாராம். அழுகிற பொழுது வாய்
மகிழ்ச்சியாக இருக்குமா துக்கமாக இருக்குமா? ஒரு நாளைக்கு அழுகிற போது கண்ணாடியில் பாருங்க, அப்புறம் அழமாட்டீங்க. நம்ம என்ன இவ்வளவு மோசமாவா இருக்கான்? புரியுதா? அழுகிற போது கண்ணாடியில் பாருங்க. திருஞான சம்பந்தர் அழுதாராம், வாய் மலர்ந்து இருந்ததா. அது எப்படி சார்? எனக்குன்னு அழுதா வாய் குவியும், அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு அழுதா வாய் மலரும். திருஞான சம்பந்தர் என்ன அவருக்காக அழுதாரு? வேதங்கரி தொலைத்தோங்க, மிகு செய்வத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய, இவ்வளவு நடக்கணும்னு புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகளி திருஞான சம்பந்தர். ஒரு தரம் தாங்க அழுதாரு. அப்பர் சுவாமி அழுதாரா? கண்டவாகில் அழுதாரு. ஐயோ விட்டுட்டனே விட்டுட்டனே, சமணத்துக்கு போனனே அழுதார். சுந்தரர் அழுதாரா? கண்டவாகில் அழுதார். கண்ணை கெடுத்து விட்டியே அழுதார்ல. நம்ம மாணிக்க வாசகர் ஐயோடா அழுது அழுது அடியடைந்த அன்பர். நம்ம வெனதானே, வெனைக்கு அழுதா தைய தீரும். செஞ்ச வென தீரணும்னா கோயிலில் போய் கண்ணீர் விட்டு அழ வேண்டும். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. நல்ல சபை, நல்ல சபை. நல்ல சபையில் பேசுறது ஆண்டவனுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணாப்புல. கண்ட இடத்துல போய் பேசுறது சந்தனத்தை சாக்கடையில் கொட்டுறாப்புல. எதுக்கு சொல்ல வந்தேன்? ஒரு தரம் தான் அழுதார், வினையினால பெற. ஆமா, இது உங்களுக்கு யாரு சார் சொல்லலாம்? ஞான சம்பந்தர் வினையே பண்ணலை, அவரா வந்து சிவபெருமானால் அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு இதை யாரு சொன்னா? கேட்பீங்களா இல்லையா? ஞான சம்பந்தரே சொன்னார். எந்த பதிகம்? மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் திருத்துருத்தின்னு ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருத்துருத்திக்கு திருவாசகம் இருக்கு, தெரியுமா? என்ன? உரு தெரியா காலத்தே உள்புகுந்தன் உளம் மன்னி கருத்தெருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. திருத்துருத்தியில் போய் ஞான சம்பந்தர் பாடுறார். பாடுற பொழுது வினையில்லாத என்னை பிறவியில் செலுத்தினாயின்னு பாடுறார். துறக்குமா சொலப்படாய் போய் துருத்தியாய். துருத்தினா எந்த ஒரு திருத்துருத்தி? துறக்குமா அந்த பாட்டில் சொல்றார். பிறக்குமாறு செய்தாய். என் நான் வென பண்ணியா பிறந்த, நீ தானையா கொண்டாந்தீங்க போட்ட. வெனை இல்லாமல் பிறந்தவர் ஞான சம்பந்தர். திருஞான சம்பந்த பிள்ளையார், அவருக்கு பின்னால பெருங்கூட்டம் வரும். நான் அப்பவே சொன்ன மாதிரி ராஜா விட்டு பிள்ளை. இந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான், 3 வயசுல இந்த கையை தட்டிக்கிட்டே கடவுளை பாடுனுச்சான். உங்க அப்பா பார்த்தாராம், ஐயோ 3 வயசு பிள்ளை கை செவந்து வச்சே, இந்தாடா தங்கத்தாளம். தங்கத்தாளம் கொடுத்தாராம். இவர் தங்கத்தாளத்தை வாங்கி தட்டினாராம். பொத்து பொத்துன்னு சத்தம் வந்துச்சான். என்னடாயும் அங்கே அம்பாள் சிரிச்சாலாம். ஏய், சிவபெருமான் கொடுக்கத்தான் முடியும், அதுக்கு அருள் நம்ம கொடுத்தத்தான் உண்டு. அம்பாளுக்குத்தான் அருள்னு பேரு, அவனுக்கு ஆண்டவன்னு பேரு. ரெண்டும் பிரிக்க முடியாது. சூரியனையும் வெப்பத்தையும் பிரிக்க முடியுமா? மல்லிகைப்பூவையும் மனத்தையும் பிரிக்க முடியுமா? சந்தனத்தையும் வாசத்தையும் பிரிக்க முடியுமா? கல்கண்டையும் சுவையையும் பிரிக்க முடியுமா? சிவனையும் சக்தியையும் பிரிக்க முடியுமா? 2 ஒண்ணுதான். அவன் அந்த அருள் நமக்கு ஆண்டவன் வேணுமா, அருள் வேணுமா? எனக்கு அருள் தான் வேணும். ஆண்டவன் தனியா இருந்தா நமக்கு என்ன, சிவனேன்னு உட்காரையான்ட்டு போயிட்டே இருப்பேன். அருள் கொடுத்தா தானையா வருவான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அருளுக்கு அவள்னு பேர், ஆண்டவனுக்கு சிவபெருமான்னு பேர். இந்த 2 இருந்தா தான் நமக்கு நல்லது.
திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே வரும். இவர் போவாரா, இந்த கூட்டத்தோட ஒவ்வொரு ஊரா போய்கிட்டே இருப்பார். மெட்ராஸ் கிட்ட வந்துட்டார். மெட்ராஸில் திருவொற்றியூர் தெரியுமா? பட்டணத்து சாமி போய் பார்த்தாராம். கல்லெல்லாம் மணலெல்லாம் சிவலிங்கமாக தெரிஞ்சுதான். திருவொற்றியூரில் போய் கடவுளை கும்பிட்டார். எதிர்த்தாப்பில் பார்த்தா யாரோ பெரிய மலர் பந்தல் போட்டிருக்காங்க, கொட்டகை மலர் மாதிரி. இந்த மலர் பந்தல் எங்கே போகுது? அது ஒரு 30 கிலோமீட்டருக்கு போகுது. என்னடா அது, 30 கிலோமீட்டருக்கு மலர் பந்தலாம்? நீங்கள் பக்கத்து ஊருக்கு வரணும்னு ஒரு செட்டியார் இப்படி பந்தல் போட்டு வச்சிருக்கார். கீழே இறங்கினாரா, வழியெல்லாம் மல்லிகைப்பூ கொட்டி கிடக்கு. என்ன 30 கிலோமீட்டருக்கா? திருவொற்றியூர் எங்கே இருக்கு, மயிலாப்பூர் எங்கே இருக்கு? கடற்கரையில் இது இந்த பக்கம், கடல்ல அது அந்த பக்கம், ஊருக்குள்ள பாதை. அவ்வளவு வழியெல்லாம் மல்லிகைப்பூ. திருஞான சம்பந்த சுவாமி மல்லிகைப்பூவில் கால் வச்சு மெதுவாக வர்றார். எல்லா கூட்டமும் பின்னால வருது. மேலே பூரா மலர் பந்தல். மயிலாப்பூருக்கு போயாச்சு. மயிலாப்பூர்னா இப்போ இருக்கிற மயிலாப்பூர் இல்லை, சாந்தோம். 7ஆம் நூற்றாண்டில் மயிலாப்பூர் கோயில் சாந்தோம் கடற்கரையில் இருந்துச்சு. இப்போ ஒரு சர்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பழைய கோயில். புண்ணிய வாங்க ஒன்றும் சொல்லக்கூடாது. சாந்தோம் சர்ச்சில் தூணில் ஆஞ்சநேயர் இருக்காரு. ஆஞ்சநேயர் எப்போ சர்ச்சுக்கு போனார்? போய் பாருங்க, தூணில் ஆஞ்சநேய சுவாமி இருக்காரு. விரட்டி விட்டாங்க. நம்ம அப்புறம் சிவபெருமானை கொண்டு வந்து முருகன் கோயிலில் வச்சு, இப்போ இருக்கிற கோயிலுக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான். சிவபெருமான் வந்தார். வலது பக்கத்தில் ஒரு ஒன்றிடம் கூட நான் இருந்துக்கிறேன். இன்னைக்கு கபாலீஸ்வரரும் கற்பகாம்பிகையும் இருக்கிற இடம் முருகப்பெருமானுக்கு சொந்தம். ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்றது பழைய காலம். சாந்தோம் கடற்கரை, சாமிக்கு கடலாட்டு கடற்கரை, அங்க வரைக்கும் பந்தல் போட்டிருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இவர் பந்தலுக்குள்ள வந்து நிக்கிற, யாரா இவ்வளவு தூரத்துக்கு பூவினாலேயே பந்தல் போட்டிருக்காரு. தான் நிற்கிறாரே செட்டியார், அவர் தான். ஓடி வந்து காலில் விழுந்துட்டார். அவர் ஆசீர்வாதம் பண்ணார். நீங்க யாரு? சிவநேச செட்டியார். பேரை பார்த்தீங்களா? சிவநேச செட்டியார். பேர் அப்படி இருக்கணும், சிவநேச செட்டியார். உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, உங்கள் சொத்து ஒன்று எங்கிட்ட 4-5 வருஷமாக இருக்குது, அதை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன். நம்மளாக இருந்தால் என்ன கேட்போம்? சொத்து பத்திரமெல்லாம் இருக்கான்னு கேட்போம். அவர் என்ன சொல்லுவார்? சொத்து பத்திரமாக இருக்குன்னு சொல்லுவார். அப்படித்தானே? ஒரு மண் ஜாடி தூக்கிட்டு வந்து வச்சிட்டார். இது என்ன? உங்கள் சொத்து. புரியலையே. பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இவருக்கு பேர் சிவநேச செட்டியார். 7 வருஷத்துக்கு முன்னால் இவர் பொண்ணுக்கு 5 வயசு, ஒத்த பொண்ணு, கண்ணுக்கு கண்ணா வளர்த்தாரு. சிவபெருமான் கதையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. திருஞான சம்பந்தர் ஆகிற நீங்க பாடின தேவாரத்தை இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த பொண்ணு அதிலே படிச்சது. 5 வயசு. கோயிலுக்கு பூ கொய்வதற்கு போச்சு. ஆண்டவனுக்கு புஷ்பத்தினாலே வழிபாடு செய்யணும். தோட்டத்துக்கு போச்சு. பூ கொய்கிற பொழுது ஒரு பாம்பு கடிச்சு பிடிச்சு. பொண்ணுக்கு பேரு பூம்பாவை. என்ன பேரு? பூம்பாவை. பொண்ணு இறந்து போச்சு. இந்த செட்டியார் பொண்ணு இருந்தபோது ஒன்று நினைச்சாரு. என்ன நினைச்சாரு? இந்த பொண்ணை ஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாரு. புரியுதா புரியலையா? ஞான சம்பந்தர் கவுண்டின்ய கோத்திரத்து அந்தணர், பிராமணர். இவர் சிவநேச செட்டியார். கல்யாணம் பண்ணலாமா? சிவனடியார்களுக்குள் ஜாதி கிடையாது.
சிவனடியார்களுக்குள் மதம் கிடையாது, எல்லாம் சிவமதம். கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சார். இந்த பொண்ணு 5 வயசுல அநியாயமா இறந்து போச்சு. இறந்தா செட்டியார் என்ன சொன்னாரு? இது ஞான சம்பந்தர் சொத்து. இறந்த பொண்ணை எரிச்சார். எலும்பையும் சாம்பலையும் கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சார். பூஜை அறையில் வைப்பமா மாட்டமா? என்னம்மா, எங்கள் ஊரில் ஒரு செட்டியார் பெரிய மாளிகை கட்டினார், செத்து போயிட்டார். செத்த உடனே சாம்பலை கொண்டாந்து வீட்டுக்கு வெளியில் தோட்டத்தில் வச்சுவிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வைக்கப்படாது. தோட்டத்திலேருந்து எங்கே போகும்? காசிக்கு போகும், கங்கையில் கொண்டு கரைச்சிருவாங்க. நம்ம கட்டின வீடு வரப்படாது. இவர் என்ன பண்ணாரு? இது ஞான சம்பந்தர் சொத்து. பூஜை அறையில் கொண்டாந்து வச்சு விட்டார். 7 வருஷமா பூஜை நடக்குது. ஞான சம்பந்தர் வருவாரு, கொடுத்துருவோம். இப்போ 12 வயசு இந்த பொண்ணு உயிரோட இருந்திருந்தா, ஞான சம்பந்தருக்கு 14 வயசு. நீங்க வந்துட்டீங்க, அதான் கொடுத்துட்டாரு, உங்க சொத்து. இவருக்கு எப்படி இருக்கும்? பார்த்தார், சிவபெருமானே, அம்மா பூம்பாவை சாம்பலை பார்த்து பாட்டுக்கு பாட்டு பூம்பாவை மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். உங்க அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரே, அட்டிட்டல்னா சோறு போடுறது. பெரிய தர்மம் அன்னதானம். உன்னால என்ன முடியுதோ 4 பேருக்கு வயிறார சோறு போடு. மற்ற அத்தனை தானமும் அதுக்கு பின்னால தான். அதை பார்க்க நீ இல்லையா? மைப்பூசும் உண்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீத்தான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் முன்பொழுக்கல் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசங்காணாதே போதியோ பூம்பாவாய். கடலாட்டு காணாதே போதியோ பூம்பாவாய். பெருஞ்சாந்தி காணாதே. என்ன பெருஞ்சாந்தின்னா என்ன? கும்பாபிஷேகம். பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். பாட்டுக்கு பாட்டு பூம்பாவாய். இதெல்லாம் பார்க்காம போயிட்டியா? உள்ள எல்லாம் சேருது. 10வது பாட்டு. 10வது பாட்டு யாரை பாடுவார்? இந்த சமணர்களை ஒரு கொட்டு கொட்டுவார். அந்த பாட்டு வந்துச்சுல்ல, குடம் உடைஞ்சுது. பொண்ணு எந்திரிச்சு நிற்கிது. 5 வயசுல இறந்த பொண்ணு, இப்போ 7 வருஷம் ஆச்சு. 12 வயசு பருவ பொண்ணா எந்திரிச்சு நிற்கிது. எத்தனாவது பாட்டு? ஏம்மா 8ஆம் பாட்டில் எந்திரிக்கப்படாதா? அம்மா வயிற்றுல எத்தனை மாசம்? அம்மளதான். அங்கேயும் 10 மாசம் தானையா இருந்த. முந்தித்தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தளல் மூட்டுவேன். பட்டினத்தார் அழுகிறார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையன் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்திலேந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. 10 மாசத்துல அம்மா வயிற்றுல பிள்ளை வளர்ந்து வர்ற மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொன்னா வளர்ந்து 10வது பாட்டுல குடம் உடைஞ்சுது. பொண்ணு கம்பீரமா வந்து நிக்குது. யாருக்கு சந்தோஷம்? சிவனேச செட்டியாருக்கு 2 பங்கு சந்தோஷம். என்ன 2 பங்கு? என் பொண்ணு பொழைச்சிட்டா. 2 நினைச்ச மாதிரி ஞானசம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். இருக்குமா இல்லையா? நம்ம பொண்ணை நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற போது இருக்கிற மகிழ்ச்சி எந்த தகப்பனுக்கும் வேற எதிலையும் இருக்காது. சரியா தப்பா? நம்ம பெரியாழ்வார் பாடுறாரு,
பெரியாழ்வார் பொண்ணுக்கு என்ன பேர்? ஆண்டாள். ஆண்டாளுக்கு வீட்டுக்காரர் யாரு? ஸ்ரீரங்கத்து பெருமாள். ஸ்ரீரங்கத்து பெருமாள் கிடைச்சதுக்கு இந்த பெரியாழ்வார் சொல்றாரு, ஒத்த பொண்ணை வளர்த்தேன், இந்த திருமால் தான் வந்து கூட்டிக்கிட்டு போயிட்டேன். இந்த கிருஷ்ணனுக்கு 2 அம்மாவில்ல, என் பொண்ணுக்கு 2 மாமியார் இல்லை. கிருஷ்ணனுக்கு எத்தனை அம்மா? பெத்தது தேவகி, வளர்த்தது யசோதை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. என் பொண்ணுக்கு 2 மாமியார் இல்லை, என் பொண்ணை ஒழுங்கா வச்சுக்கணுமே. இதை போட்டு ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். செங்கண்மால் தான் கொண்டு போனான், பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யுங்கொல்லோ. அது மாதிரி இப்போ சிவநேச செட்டியாருக்கு என்ன சந்தோஷம்? என் பொண்ணும் உயிரோட வந்துட்டா. சிவனு ஞானசம்பந்தர் காலில் விழுந்தார். என்ன, நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். திருஞான சம்பந்தர் என்ன சொன்னார்? அதுக்குத்தாமா நான் இந்த இடத்துல இந்த கத்துறேன். எந்த சமயத்தில் இப்படி கிடையாது ஐயா. என்ன சொன்னார் தெரியுமா? செட்டியாரே, நீ பெத்த பொண்ணு செத்து போச்சு, இது நாம் பெத்த பொண்ணு, இது என் பொண்ணு, பொண்டாட்டி இல்லை. புரியுதாமா? இந்த பக்குவந்தான் சைவம். புரியுதா? புரியுதா? விவேகானந்த சுவாமி 1893 அமெரிக்காவுக்கு போறார். எந்த வருஷம்? 1893. இந்த மெட்ராஸ் தான் அதுக்கு காரணமே. அங்கே அழகிய சிங்கம்னு ஒரு ஐயங்கார். ஐயங்கார்னு உடனே வயசானவர்னு நினைக்கப்படாது. ஒரு 19 வயசு பையன், அழசிங்கம், அழகிய சிங்கம். எல்லார்கிட்டையும் போய் பிச்சை எடுத்தேன். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு அனுப்பணும், என்னமாவது காசு கொடுங்க. ஆளுக்கு 50 பைசா, அரை ரூபா கொடுத்தாங்க. 750 ரூபா சேர்ந்துச்சு. எப்ப? 1893. பணம் பத்தலை. ராமநாதபுரம் மகாராஜா பாஸ்கர சேதுபதி காலில் போய் விழுந்தான். எவ்வளவு பணம் வேணும்னாரு. புண்ணியவான் 750. இந்தா. ஊரெல்லாம் கூடி 500 ரூபா. ஒரு மகாராஜா 750 ரூபா, மொத்தம் 1250 ரூபா. அமெரிக்காவுக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. அவன் தாங்க காப்பாற்றணும். போறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. சாமியை அனுப்பிச்சிட்டாங்க. நேர சிகாகோ போய் இறங்கிட்டாரு. மகாநாடு எப்போன்னு கேட்டால் மகாநாட்டை 6 மாதம் ஒத்தி வச்சு விட்டாங்க. மார்ச் 11 நடக்க வேண்டிய மகாநாடு செப்டம்பர் 11 சொல்லிவிட்டாங்க. 6 மாதம். சோத்துக்கு வழி இல்லை, துணிக்கு வழி இல்லை. விவேகானந்த சுவாமி 30 வயசு. அவர் பிறந்தது 1863. இப்போ 1893. உட்கார்ந்து இருக்கார். கடவுள் காப்பாற்றுவார். ஒரு வீட்டு வாசப்படி, சிகாகோ. அந்த வீட்டு அம்மா கதவை திறந்தது. வெள்ளைக்காரி, அமெரிக்கன் கேர்ள். நீங்க யாருன்னு கேட்டது. அங்கெல்லாம் வாசப்படில் உட்காரப்படாது. இவர் நம்ம ஊருக்காரரு. ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலேருந்து. எதுக்கு சொன்னார்? இப்படி பார்த்தா முகத்தில் ஒரு தீட்சண்யம். விவேகானந்த சுவாமிக்கு ஒன்று ஞாபகம் வச்சுங்க. வேதத்தை முறைப்படி ஒழுங்கா சொன்னாலோ, தேவார திருவாசக திருமுறைகளை முறைப்படி ஒழுங்கா படித்தாலோ முகத்திலே ஒரு ஜோதி உண்டாகும். எழுதி வச்சுங்கோ, எழுதி வச்சுங்கோ. கம்பீரமா இருக்கார் சுவாமி. அவ விவரத்தை கேட்டாளா? உள்ள வாங்கன்னா, சாப்பிட்டீங்களா? அந்த புண்ணியவதிக்கு கொடுத்து வச்சது இந்த சாமிக்கு சோறு போட. ஞானிகள் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்க. நமக்கு தலையெழுத்து இருந்தால் தான் வருவாங்க.
இல்லைன்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம கோடீஸ்வரனாக இருக்கிறதுக்காக வர மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு கோயில் கட்ட வேண்டாம். 6 மாதம் 1893 செப்டம்பர் 11 இந்த அமெரிக்காவுக்கு செப்டம்பர் 11க்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அந்த ரெட்டை கோபுரத்தை இடிச்சாம் பாருங்க, அது செப்டம்பர் 11. இப்போ அது பக்கத்தில் 103 மாடி அருமையாக கட்டி விட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இருங்க, சுவாமியை அன்னைக்கு பேசணும். சிகாகோ பெரிய கட்டடம். சாமியை கூப்பிட்டு காலையில் நீங்கள் பேசணும். இல்லை, பயமாக இருக்குது, 7000 பேர் உட்கார்ந்துருக்காங்க, மத்தியானத்துக்கு பேசுகிறேன். சரி, மத்தியானம் ஆச்சு, சாயங்காலத்துக்கு பேசுகிறேன். இல்லை, நீங்கள் பேசணும். கை கால் ஆடுது. எந்திரிக்கிறார். எதிர்த்தாப்பில் ராமகிருஷ்ணர் காட்சி கொடுக்கிறார். யார் ராமகிருஷ்ணர்? புரியுதா? ஆர்கே ராமகிருஷ்ணன் தானே? என்னவோ எனக்கு. பகவான் ராமகிருஷ்ணர் காட்சி கொடுக்கிறார். நரேந்திரா. விவேகானந்தருக்கு பிறந்த பேர் என்ன? நரேந்திரா. சொன்ன மாத்திரத்திலே நரேந்திரன் எந்திரிச்சு நிற்கிறான். சுவாமி போ, பேசு, 7000 பேரும் கேட்பார்கள். 1000 யானை பலம் வந்துருச்சு. விவேகானந்தர் போறாரா? 7 வார்த்தை சொன்னார். 7 வார்த்தை. 7000 பேர் எந்திரிச்சு நின்று கையை தட்டி விட்டாங்க. இதுவரைக்கும் தட்டாதவங்க யாரும் பேசுற பொழுது எல்லாம் தூங்கி இருக்காங்க. சிகாகோ பெரிய இடம். என்ன சொன்னார்? 7 வார்த்தை. மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இதில் கையை தட்டுறதுக்கு என்னையா இருக்கு? என் அன்புக்குரிய அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே. தட்டிவிட்டாங்க. ஏன்? இதுவரைக்கும் பேசின பைய பூரா சீமான்களே, சீமாட்டிகளே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்னு கூப்பிட்டாங்க. இந்த சாமியார் இந்தியாவிலிருந்து வந்து நம்மளை எல்லாம் அக்கா தங்கச்சி ஆக்கி சகோதரர்களே, சகோதரிகளேன்னு கூப்பிட்டாரு. உலகத்திலே உள்ள அத்தனை பேரையும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் கருதக்கூடிய ஒரே மதம் எங்கள் இந்து மதம் என்பதை இந்த சாமி காட்டிவிட்டாரு. இந்த கைதட்டு யாருக்கு? விவேகானந்தருக்கு. அம்மா, நான் 2-3 முறை அமெரிக்கா போயிருக்கேன். ஒரு முறை அங்கே போய் இந்த கட்டடத்தை பார்த்தேன். பேச்சுக்கு கூப்பிட்டவங்கள்ட்ட நான் கேட்டது, நீ என்ன வேணாலும் கொடு, இந்த கட்டடத்தை நான் பார்க்கணும். சிகாகோ கூட்டி போயிட்டாங்க. அவர் பேசின இடம், அவர் படம் வச்சுருக்காங்க, பேசின பேச்செல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. வெளியில் வந்தேன். தெருவுக்கு பேர் என்ன தெரியுமா? விவேகானந்தா ஸ்ட்ரீட். அமெரிக்காவில் சிகாகோவில் அந்த தெருவுக்கு என்ன பேர்? விவேகானந்தர் தெரு. நம்ம ஊர்ல விவேகானந்தர் தெருன்னு வைக்கிறதா இருந்தா நாய் பட்ட பாடுபடணும். இன்னைக்கு சுவாமி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசினார். அன்னைக்கு அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். எல்லாம் அவருக்கு சுற்றி நின்றுட்டாங்க. ஒரு அமெரிக்க பொண்ணு கெட்டிக்காரி. சாமியார் நல்லா இருக்காரு, அறிவும் இருக்கு, அழகும் இருக்கு, விட்டுறப்படாது. அவ இண்டிபெண்ட் கேர்ள், வசதி. நேர வந்தா பார்க்குறா, நல்லா இருக்காரு சாமி. இப்போ சொல்லணும், நான் உங்களை காதலிக்கிறேன், ஐ லவ் யூ, அதானே சொல்லணும். ஒரு பொண்ணு சொல்லுவாளா? வெக்கப்படுறா. வெக்கம்னு ஒன்று இருந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியுமா? நல்ல வேலை அந்த பொண்ணு வெக்கப்பட்டா. ஐ லவ் யூன்னு சொல்லப்படாது. அப்போ என்ன செய்யலாம்? கெட்டிக்காரி, சுவாமிஜி, ஐ வாண்ட் டு ஹேவ் எ சன் லைக் யூ. உங்களை மாதிரி ஒரு மகனை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். சுற்றி விளைச்சி தொட்டு விட்டாளா? கல்யாணம் பண்ணிக்கோ, நமக்கு ஒரு புள்ள பிறக்கணும் தானே அர்த்தம். விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஏம்மா, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும். அது என்ன நிச்சயம்? குழந்தை முதல்ல பிறக்கணும், அது ஆண் குழந்தையா வேற இருக்கணும். இவ்வளதும் சொல்லலை. எதுக்கும்மா?
என்ன மாதிரி ஒரு ஆண் குழந்தை, என்ன நானே உனக்கு குழந்தை அம்மான்னார்ல, அரண்டு போன. ஐ ஆம் யுவர் சன் மை டியர் மதர். எப்படி இருக்கு அவளுக்கு? நடா, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா என்னை அம்மான்னு கூப்பிட்டு விட்டாரு. அவ என்ன சொன்னா? திஸ் இஸ் இந்தியான்னா. என்ன அர்த்தம்? இதுதான் இந்தியா. இந்தியாவில் பெண்டாட்டியை தவிர மற்ற பொண்ணெல்லாம் தாயாருக்கு சமானம். திஸ் இஸ் இந்தியா. இந்த விவேகானந்தருக்கு சொல்லி கொடுத்தது யாரு? திருஞான சம்பந்தர். எங்க அப்பவே என்னமோ சொன்னனே. சிவனேச செட்டியார் என்ன சொன்னாரு? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுங்கோ. திருஞான சம்பந்தர் என்ன சொன்னாரு? இது நீ பெத்த பிள்ளை இல்லை, அது செத்து போச்சு, இது என் பொண்ணு, என் மகள். புரியுதா? அது 1893 அமெரிக்கா. இது நம்ம ஊர் எப்போ? 7ஆம் நூற்றாண்டு மயிலாப்பூர். இது சொல்லி கொடுத்தது யாரு? திருஞான சம்பந்த பிள்ளையார். என்ன பழக்கம்? எனக்கு நான் ஒரு பெண்ணை உண்டாக்கினால் அவள் எனக்கு மகள், மனைவி அல்ல. நான் 2 விஷயம் சொல்றேன்னு ஆரம்பிச்சேன். ஒரு விஷயம் இப்போ சொல்லிவிட்டேன், இன்னொரு விஷயத்துக்குள்ள இப்போ போறேன். ஞான சம்பந்தரை பற்றி நிறைய பேசலாம். 2வது, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இந்த நாட்டில் சைவம் தழைச்சிதுன்னா அதுக்கு ஒரே காரணம் ஞான சம்பந்தரை விட்டா வேற ஆள் கிடையாது. ஆமாங்க, பாதையெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சார். திருநாவுக்கரசரும் கஷ்டப்பட்டாரு. ஆனா இவரு தான் சமணத்தை ஒழிச்சு சைவத்தை நிலநாட்டினார். அவங்கெல்லாம் பாதையில கார் ஓட்டினாங்க, ரோடு போட்டு கொடுத்ததே ஞான சம்பந்த சாமி தான். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கும்பகோணம் தாண்டி திருவாரூர், சரி, ராமநதைச்சிரம் பக்கத்தில் திருப்புகலூர், அங்கிட்டு தள்ளி போனால் திருமருகல். திருமருகல்னு ஒரு ஊர், பெரிய க்ஷேத்திரம். திருமருகல்ல ஸ்தல விருட்சம் என்ன தெரியுமா? வாழை மரம். அருமையான யானை புகா மாடம். உள்ளுக யானை போக முடியாது. மாடக்கோயில், கோச்சங்கட் சோழன் கட்டின 78 கோயிலில் அது ஒன்று. யானை உள்ள போக முடியாது. திருமருகல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வைப்பூர்னு ஒரு ஊர். வைப்பூரில் தாமன் செட்டியார் அப்படின்னு ஒரு வியாபாரி, வணிகர். அவருக்கு 7 பொண்ணு. 7 பொண்ணு பிறந்தா அது வரமா சாபமா? 7 பெண் பிறந்தா அது வரமா சாபமா? இந்த அம்மா வரங்குது, நேரத்தை பொறுத்தது. அம்மா, எல்லா பொண்ணுக்கும் வரதட்சணை கொடுன்னு கேட்டா 7 பொண்ணு வச்சிருக்கவன் என்னத்துக்காவன்? எங்க செட்டி நாட்டில் ஒரு பையனுக்கு 7 தங்கச்சி. அவங்க அப்பா 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருந்தாரு. அப்பா இறந்து போயிட்டாரு. 7 தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கடைசி, ஏண்டா உனக்கு என்ன தேருமுன்னே? விலாசந்தான் தேருமுன்ன. செலவாய்ப்பு சாமாங்க. எல்லா பொண்ணுக்கும் வரதட்சணை அது இது எல்லாம் கொடுத்தா இது ஒன்று. 2வது, எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் 1925. எங்கள் அம்மா வீட்டுக்காரங்க 17,500 ரூபா பணத்தை கொடுத்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தானே இப்போ பழக்கம். அப்போ எப்படி தெரியுமா? எங்கள் அப்பா வீட்டில் பணத்தை வாங்கிக்கிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. புரியுதா புரியலையா? பொண்ணுக்கு டிமாண்டு, பொண்ணு கிடைக்கல. எங்கள் அப்பா 17,500 ரூபா பணத்தை கொடுத்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்தார். புரியுதா? இப்படி வந்துட்டா 7 பொண்ணு வரமா சாபமா? வரம். ஆமாம், வேறு வேறு கடையே வைக்க வேண்டாம், ஒரு பொண்ணை பெற்றுக்கிட்டா போதும். சரிதானே? வரிதட்சிணை அந்த காலம் அப்படி காலம். பொண்ணு இப்போ அப்படித்தான் வந்துக்கிட்டு இருக்கு. பையனெல்லாம் 35 வயசில் நிற்கிறான்.
பொண்ணெல்லாம் பையனை தள்ளிக்கிட்டு இருக்கு. எங்கே போய் நிற்க போகிறோம்னு தெரியலை. இது அந்த காலம். பொண்ணுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வரணும். 7 பொண்ணு இவனுக்கு. ஆகா, வேற ஒன்றுமே வேண்டாம். சந்தோஷமாக இருக்கான் தாமன் செட்டியார். ஒரு தங்கச்சி, அநியாயமாக அவளுக்கு ஒரு பையன். வசதி இல்லை. இந்த பையனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பொண்ணுக்கு பணம் கொடுத்துல கூட்டிக்கிட்டு வரணும். என்கிட்ட பணம் இல்லையே. அண்ணங்கிட்ட வந்து அழுதான். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார், எனக்கும் வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லை. அண்ணா ஒரு புண்ணியம் பண்ணு. என்ன? உனக்கு 7 பொண்ணு, ஒத்த பொண்ணை இந்த பயலுக்கு கொடுத்து வீட்டில் விளக்கேற்றி வைக்க சொல்லு. 7ல் 1 தான் கேட்குறேன். அண்ணன் பார்த்தான், தங்கச்சி சரின்ட்டான். தங்கச்சி இறந்து போயிட்டான். இப்போ மாப்பிள்ளை வந்து மாமா வீட்டில் உட்கார்ந்துட்டேன். வேறு வினையே வேண்டாம். மரியாதை எப்படி இருக்கும்? எங்கள் சொக்கலிங்க பெருமான் மதுரைக்கு வந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். மதுரையில் முதல் பூஜை யாருக்கு தெரியுமா? முதல் பூஜை யாருக்குமா? தாயார் மீனாட்சிக்கு. சொக்கலிங்க பெருமான் ஐயரை கேட்பார், என்னையா மீனாட்சி சன்னிதானத்தில் பூஜை முடிஞ்சிருச்சா? இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அப்போ நமக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். ஏன் அப்படி? மாமியார் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாரா இல்லையா? அப்படியா? இல்லைம்மா, ஊரில் உள்ளவன் அப்படி வேடிக்கையாக சொல்கிறாம்மா. இல்லை, முதல் பூஜை மீனாட்சிக்கு, அடுத்த பூஜை சொக்கலிங்கத்துக்கு. என்ன அர்த்தம்? மீனாட்சி ஆகிற அருள் கிடைத்தால் தான் சொக்கலிங்க பெருமான்ங்கிற ஆண்டவன்கிட்ட போகலாம். முதல்ல யாரு காலில் விழணும்? தாயார் காலில் விட. நம்ம வீட்டு பையன் எக்ஸ்கர்ஷன் போகிறதுக்கு 5000 ரூபா பணம் வேணும். அப்பாவை கேட்பானா அம்மாவை கேட்பானா? அப்பாவை கேட்டால் பெல்ட்டு பிஞ்சு போயிடும். அந்த கிறுக்கன் எந்த கோபத்தில் வர்றானோ யாருக்கு என்ன தெரியும்? இந்த அம்மாட்ட மெதுவாக சொல்லுவான், அம்மா அம்மா ஒரு 5000 ரூபா. அப்படி அவர் பேங்க்லேருந்து ஒரு மாதிரியாக வருவாரா? அப்போ ஒன்றும் கேட்காதே. எனக்கு தெரியும், எப்போ எல்லாத்துக்கும் அவர் தலையாட்டுவாரோ அந்த நேரம் பார்த்து நான் வாங்கி தரேன்டா. வாங்கி கொடுப்பாளா மாட்டாளா? அவன் முதல்ல யாரு காலில் விழணும்? அதனால தான் மதுரையில் தாயாருக்கு முதல் பூஜை. தாயார் பச்சை கொடி காமிச்சுட்டா சொக்கலிங்க பெருமான் ரெடியாக இருப்பார். தாயோடு சென்று பின் தாதையை கூடி. சைவ சித்தாந்தம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. சரி, இப்போ நம்ம கதைக்கு போகிறோம். 7 பெண் குழந்தை. ஒத்த பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. அவன் மாமா வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டான். என்னமோ பரவாயில்ல. மூத்த பொண்ணை உமா, ஒரு டாக்டர் மாப்பிள்ளை வந்தார். 10 லட்சம் கொடுக்குறேன். 10 லட்சம் இல்லை அந்த காலத்தில். சும்மாவா? 3 கல்யாண மண்டபம் கட்டலாம். இப்படி. 2வது பொண்ணு ரமா, ஒரு இன்ஜினியர், 15 லட்சம். இவன் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கேன். உமா நமக்கு போச்சு, ரமா நமக்கு போச்சு, பூமா நமக்கு போச்சு. ஒவ்வொரு மாவா போயிட்டே இருக்கு. இப்போ என்ன தான் பண்ணுறது? 4, 5, 6 பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மாமா ஊரில் பாதி இடத்த வாங்கிட்டார். புரியுதா? 7வது பொண்ணு மிச்சம். அவளுக்கு ஒரு பெரிய கட்சிக்காரர் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார். நாளைக்கே மந்திரி ஆனாலும் ஆயிடுவார். ஆசை வருமா இல்லையா? இந்த மாப்பிள்ளை பையன் தோட்டத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். இதுவும் போச்சு. 7வது பொண்ணும் போச்சு. என்ன செய்யலாம்? பிள்ளையாருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து ஆஞ்சநேயரை கூப்பிட்டு நடுவில் வச்சு நீங்களும் நானும் ஜோடின்னு உட்காரலாம். வேற என்ன பண்ணுறது? அழுதுகிட்டு இருந்தானா 7வது பொண்ணு பக்கத்தில் வந்துருச்சு. அத்தான்னது நிமிந்தான். என்னன்னா அந்த பொண்ணை கையெடுத்து கும்பிடணும்.
எப்போ அத்தைக்கு எங்கள் அப்பா வாக்கு கொடுத்தாரோ அப்போ ஒரு பொண்ணு உனக்கு சொந்தம், 6 பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு, நான் தான் மிச்சம். எங்கள் அப்பாவுக்கு 8வது பொண்ணு இனிமேல் பிறக்காது, வயசாகி போச்சு. நான் உனக்கு சொந்தம். புரியுதா? தைரியம் எங்கே இருக்கு? பொண்டாட்டிகிட்ட இருக்கு. என்ன பண்றது? அந்த பொண்ணு கம்பீரமா நிக்குது. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண், பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். நான் உனக்கு சொந்தம். இப்போ என்ன செய்யணும்னா, வா ராத்திரிக்கு கிளம்பிடுவோம். இல்லாட்டி நாளானைக்கு அந்த அரசியல் கட்சிக்காரர் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். எங்கே போகிறது? திருமருகல் கோயிலுக்கு போவோம். இந்த தாலியை வச்சுக்கோ. அட என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கா? எப்பவுமே ஆண்களை விட பெண்கள் அறிவாளிகள். நல்ல கையை தட்டலாமா? இது வம்பா இருக்கு. அது புரியாமத்தான் ரொம்ப ஆண்கள் கெட்டு போகிறார்கள். ஆணுக்கு அறிவு அதிகம், பெண்ணுக்கு உணர்வு அதிகம். புரியுதா புரியலையா? எனக்கு கல்யாணம் ஆன உடனே என் ஃப்ரெண்டு பச்சை பாஸ் காலேஜில் நான் எம்காம் படித்த போது என் ரூம்மேட்டு, தெரிஞ்சுக்க, நான் மெட்ராஸ் பச்சை பாஸில் 2 வருஷம் படித்தேன், லயோலா காலேஜில் 1 வருஷம் வேலை பார்த்தேன். அவன் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்தேன். என் ஒய்ஃபு காஃபி கொடுத்தா, சாப்பிட்டேன். 500 ரூபா பணங்க. அப்போ 500 ரூபாய்க்கெல்லாம் மதிப்பு அதிகம். 1969 70 500 ரூபாய்க்கு மதிப்பு அதிகம். 500 ரூபா கேட்டேன். ஏதோ கேட்குறேன், ஒரு மாத்தையில் கொடுத்துட்றேன்னு கொடுத்தேன், போயிட்டேன். என் ஒய்ஃப் அங்கேருந்து வந்தா. இவன் யார்? ரூம்மேட். அவன் பார்வை நல்லா இல்லையே. நான் 2 வருஷம் அவன் கூட ரூம்மேட்டு, எனக்கு தெரியல. அவன் பார்வை நல்லா இல்லையே. என்னடா இவ இப்படி சொல்கிறாளே? அன்னைக்கு கொடுத்த 500 ரூபா இன்னந்தான் வருது. எனக்கு 2 வருஷம் பழகியும் என்னுடைய அறிவு புரிஞ்சுக்கல. ஒரு காப்பி கொடுத்த பார்வையில் அவள் உணர்வு புரிந்து கொண்டு விட்டது. ராவணனுடைய அறிவு வந்திருக்கிற ராமன் கடவுள் என்பதை கடைசியாகத்தான் தெரிந்து கொண்டது. மண்டோதரியினுடைய உணர்வு ராமன் திருமால் என்பதை ஒரு பார்வையில் உணர்ந்து கொண்டது. ஓட்டு அறிவுக்கா உணர்வுக்கா? உணர்வு. அத்தான் புறப்படு, இந்தா தாலி. ஆம்பளை இப்பத்தான் எந்திரிக்கிறான், நீ முன்னாலே போனான் பின்னாலே வாரே. பொண்ணு கம்பீரமா முன்னால போகுது. திருமருகல் கோயில் சாத்தி விட்டாங்க. தாலி கட்ட முடியாது, சந்நிதியில தாலி கட்டணும். சத்திரம், அந்த காலத்தில் புண்ணியவான்கள் சத்திரம் கட்டி போட்டிருந்தான். 2 பேரும் ராத்திரி அங்கே படுக்கணும். அந்த திண்ணையில் அவன், இந்த திண்ணையில் இவன். என்னதான் சொந்தமாக இருந்தாலும் இன்னும் தாலி கட்டலை, பக்கத்தில் படுக்கக்கூடாது. சேக்கிழார் எழுத போறாரு பாருங்க, அடுத்த வரி. தூங்கிட்டாங்க. காலையில் அவன் எந்திரிச்சிட்டா, இவன் இன்னும் தூங்குறான். கிட்டக்க போய் பார்த்தா பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். இவன் மேலே விழுந்து அழ முடியுமா? தாலி கட்டலை. சேக்கிழார் எழுதினார், அரவு தீண்டினும் அணங்கு தீண்டிலள். ஒரு வரி பத்தாது, பாம்பு தீண்டி பிடிச்சி தாலி கட்டலைன்னு இந்த பொண்ணு தீண்ட முடியல. ஐயா கண்ணீர் விட்டு அழுதது. ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, நான் இனிமேல் தூய்மையானவள் அப்படின்னு சொன்னா யார் நம்புவா? கடவுளே இப்படி செய்யலாமா? சிவபெருமானே இது நியாயமா? கண்ணீர் விட்டு அழுதாள். திருஞான சம்பந்த பிள்ளையார் நல்ல நேரத்துக்கு அப்போ வர்றார். நமக்கு நல்ல நேரம் இருந்தால் நல்ல டாக்டர் கிடைப்பார், இல்லைன்னா யமதர்மராஜா தான் வருவார் கையில் ஸ்டெதாஸ்கோப்போட.
நமக்கு நேரம் நல்லா இருக்கணும்ல. இப்போ வந்தது யாரு? ஞான சம்பந்தர். அந்த பக்கம் கோயில், இந்த பக்கம் சத்திரம். சத்திரத்தில் ஒரு பொன்னினுடைய அழுகுரல், கோயிலில் வேத ஒலி. அங்கே போகலாமா இங்கே போகலாமா? நம்மளாக இருந்தால் எங்கே போவோம்? ஆமாம், பிரசாதம் கொடுப்பாங்க அம்மா கோயிலில். அதுவும் பெருமாள் கோயிலாக இருந்தால் பிரசாதம் நல்லாவே இருக்கும். புரியுதா? ஞானசம்பந்தர் பார்க்கிறார், கோயிலுக்கு போவதை விட அழுத பெண்ணின் கண்ணீரை துடைப்பதுதான் சைவம். இங்கே தான் போகணும். புரியுதா புரியலையா? நீ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வதை விட கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு பெண்ணினுடைய கண்ணீரை துடைப்பதுதான் கடவுளுக்கு பிரியமானது. சரட்டு நீங்க வந்துட்டார். இந்த பொண்ணுக்கு நல்ல நேரம். என்னம்மா? எல்லாரும் கதையை சொன்னாங்க. இவன் செத்து கிடக்கிறான், நீலம்பாரிச்சு கிடக்க உடம்பு. சிவபெருமானே, சடையாய் என்னுமால், சரணி என்னுமால், விடையாய் என்னுமால், வெறுவா விழுமால், மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளும் மெலிவே. உன்னை பார்த்து, உன் சடைய பார்த்து கும்பிடுறான். ஏன்? கங்கை வேகமாய் இறங்கி உலகத்தை அழிக்கிறேன்னு சொன்ன பொழுது காப்பாற்றியது ஜடை. கருணைக்கு அடையாளம் ஜடை. சிவபெருமானுக்கு என்ன பேரு? சடையான்னு பேரு. திருவாசகம் ஞாபகம் வருதா? சடையான் எங்கேயோ வருதே. சடையானே தளலாடி தயங்கு மூயிலை சூழல், படையானே பரஞ்சோதி பசுபதி மலவெள்ளை உடையானே விரிபொழில் சூழ் பெருந்துரையாய். ஞாபகம் வருதா? உடையானே உனையல்லாது உறுதுணை மற்ற அறியேனே. ஒரு வரி உள்ள பசியில் போயிடுச்சு. சடையானே தளலாடி தயங்குமோ இலை சூழப் படையானே பரஞ்சோதி பசுபதி மலவெள்ளை விடையானே. என்ன அழுக? அழுதுட்டு விரிபொழில் சூழ் நான் உன் உடையானே உனையல்லாது உறுதுணை மற்ற அறியேனே. சடை சடையாய் என்னுமால், சரணி என்னுமால், விடையாய் என்னுமால், வெறுவா விழுமால். அப்பா, உன் ஊர்ல குவளை மலர்ந்திருக்கு, இந்த பொண்ணு முகம் கூம்பி இருக்கு. இது என்னடா நியாயம்? மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய். நீ தானே எங்களுக்கு சொந்தக்காரன். உடையவன்ட்டு போகாம அடுத்த வீட்டுக்காரன்ட்டையா போய் கேட்போம். உடையாய் தகுமோ இவளுன் மெலிவே சிந்தா எனுமால், சிவனே எனுமால். ஒரு வரி முக்கியம். மழுவாள் உடையாய் மருகல் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே. தொழக்கூடியவனுக்கு துன்பம் கொடுத்தா நாளைக்கு உன் கோயிலுக்கு யார் வருவா? சிவபெருமானே கேட்டுக்கோ. அழக்கூடிய கண்ணீரை மாத்தலைன்னா நாளைக்கு உன் கோயிலுக்கு ஒரு ஈகாக்கா வராது. தொழுவாள் இவளை துயராக்கினையே. 11 பாட்டு. எந்திரிச்சிட்டான், விஷம் இறங்கிருச்சு. உள்ள கூட்டிக்கிட்டு போனார், தாலியை கட்டுன்னார். அதான் சார் சைவம். யாரு முன்னால? ஞானசம்பந்தருக்கு முன்னால திருமருகல் தாலி கட்டப்பட்டது. என்ன புரிஞ்சுது இப்போ உங்களுக்கு? அழக்கூடிய பெண்ணின் கண்ணீரை மாற்றினால் அதுதான் சைவம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது முக்கியமா? அழக்கூடிய பெண்ணின் கண்ணீரை மாற்றுவது முக்கியமா? இன்னைக்கு சொல்றிய ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு அன்னைக்கு அவர் நடத்தி காட்டினார் ஐயா. இன்னைக்கு வார்த்தையில பேசிக்கிட்டு நடத்தி காட்டினாரா இல்லையா? ஒரு செய்தி சொல்லிவிடுறேன். விவேகானந்தரை பற்றி சொன்னா இல்லையா? எப்போ சொன்னேன்? 1893 போனார், பேசினார். 4 வருஷம் அங்கே இருந்தார் அமெரிக்காவில். 97 புறப்பட்டார். நேர சிலோனுக்கு வந்தார். கொழும்பில் பேச்சு. கொழும்பில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு வரணும். கல்கத்தா போகல, ராமேஸ்வரத்துக்கு வரணும். ஏன்?
ராமேஸ்வரத்தில் பாஸ்கர சேதுபதி மகாராஜாவை பார்த்து பணம் கொடுத்தவர் இல்லையா, நன்றி சொல்லணும். விவேகானந்த சுவாமி புறப்பட்டு போட்டில் வராருங்க. கப்பல்லேருந்து இறங்கி போட்டிலேருந்து தரையில் இறங்கணும். பாஸ்கர சேதுபதி மகாராஜா ஒரு ஆள் அனுப்பிச்சார். அந்த ஆள் போட்டுக்கு போயிட்டான். விவேகானந்தர்கிட்ட அப்படி காமிச்சான் ஒரு கடுதாசி. என்ன? சுவாமி விவேகானந்தர் ராமேஸ்வரத்தில் இறங்கும் பொழுது அவருடைய திருவடி ராமேஸ்வரம் மண்ணில் படக்கூடாது, என் தலையில் பட வேண்டும். யாரு? பாஸ்கர சேது. விவேகானந்தர் ஒத்துக்கு வர மாட்டேன்ட்டார். நான் மாட்டேன். ஐயா, நீ கடவுளை கும்பிடுறவன், ராமேஸ்வரம் கோயில் ஓங்கோயில், சேதுபதின்னு பேரு, ராமன் வந்த பொழுது உங்களை காவல்காரனா வச்சு சேது காவலன்னு பேர் கொடுத்துருக்கான். ராமேஸ்வரம் கோயிலுக்கு சேதுபதிகள் அவ்வளவு பண்ணியிருக்காங்க. ஐயா, உன் தலையில என் கால் பட்டா எனக்கு பாவம் இல்லையா? நான் மாட்டேன். எப்படி இருக்கு? பதிலாள் போகுது. அப்போ ஒன்று செங்க, நான் கையை நீட்டுறேன், என் கையில் உங்க திருவடியை வையுங்கள். விவேகானந்தர் ஒத்துக்கிட்டார். போட்டில் இருந்து காலை அப்படி எடுக்கிறாரா, இவர் தரையில் கையை வச்சுட்டு இருக்கார். யாரு? பாஸ்கர சேதுபதி மகாராஜா. ராமநாதபுரம் சீமை மிகப்பெரிய ஞானி. கையில் வந்து காலை வச்சு இறங்கிட்டார். ராமேஸ்வரத்தில் பேச்சு, ராமேஸ்வரத்தில் இருந்து ராமநாதபுரத்தில் பேச்சு, ராமநாதபுரத்தில் இருந்து மதுரையில் பேச்சு, கும்பகோணத்தில் பேச்சு. சேதுபதி மகாராஜா கூடவே வர்றார். மெட்ராஸுக்கு வந்தாச்சு. எக்மோர். அந்த காலத்தில் போட் மெயில்னு ஒன்று இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? ராமேஸ்வரத்துலேருந்து மெட்ராஸுக்கு வரும் போட் மெயில் போயிருக்கே. அதில் தான் அப்துல் கலாம் ஐயா பேப்பர் வித்தார். ஐயா, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, உலகம் புகழக்கூடிய மிகப்பெரியவர், ஒரு சான்றோர் அப்துல் கலாம் ஐயா, அதில் தான் பேப்பர் வித்து பின்னாலே இந்தியாவின் புகழை நிலைநாட்டினார். புரியுதா? ராமேஸ்வரம். அந்த ட்ரெயினில் யார் வர்றா? விவேகானந்தர். எக்மோருக்கு வந்தாச்சு. எல்லாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு வாங்கினாங்களா, லட்சக்கணக்கில் ஆளா. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தீர்ந்து போச்சு. அவன் சொல்லிட்டான், இனிமே யாரும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்க வேண்டாம். இருந்தத்தனே. விவேகானந்தர் வந்து போட் மெயில்ல இறங்குறார். பாஸ்கர சேதுபதி பக்கத்தில் நிற்கிறார். ஒரு கிழவி 80 வயசு பக்கத்தில் வந்தா. ஞான சம்பந்தா வந்தியான்னு கேட்டான். யாரை பார்த்து? நல்லா கேட்குறீங்க, சந்தோஷம். ஞான சம்பந்தா வந்தியா? பாட்டி, இது விவேகானந்தர். அட போடா, இவர் தான் ஞான சம்பந்தர். 7ஆம் நூற்றாண்டிலே சமணத்தை விரட்டி சைவத்தை நிலைநாட்டிய ஞான சம்பந்தர் மாதிரி உலக அளவிலே இந்து மதத்தை நிலைநாட்டி விட்டு வந்த கலிகால ஞான சம்பந்தர் விவேகானந்த சுவாமி. இந்த பாட்டியை பாராட்டணுமா இல்லையா? அவ்வளவு பெருமைமா ஞான சம்பந்த சுவாமிக்கு. சும்மா இல்லை, இவர்தான் ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தம்னா அர்த்தம் தெரியுமா? பந்தம்னா தொடர்பு, சம்முன்னா நல்ல, ஞானம்னா ஆண்டவனை அடைகிற அறிவு. ஆண்டவனை அடையக்கூடிய அறிவோடு நல்ல தொடர்புள்ளவர் ஞான சம்பந்தர். இவர் எங்க சம்பந்தின்னு சொல்றோம். சம்பந்தி, சம்பந்தின்னா நல்ல தொடர்புள்ளவர். அவர் நம்மோட இல்லை, ஞானத்தோட தொடர்புள்ளவர். என்ன சொல்லணும்? ஞான சம்பந்திங்கணும். சில பேர் ஞான சம்பந்திங்கிறாங்க. இவர் யாரு? இவர் தான் நம்ம சம்பந்தி. அவர் ஆமான்னுக்கிறார். மந்தின்னா பெண்குரங்குன்னு அர்த்தம். இவர் தான் எங்க மந்தின்னா இவர் தான் பெண்குரங்குன்னு அர்த்தம். அவனு அர்த்தம் புரியாம ஆமான்னுக்கிறார். என்ன சொல்லணும்? சம்பந்தி, ஞான சம்பந்தர். ஊன சம்பந்தம் நீக்கி உயர்ந்த சம்பந்தம் காட்டி
வான சம்பந்தம் கொண்ட வள்ளல் சம்பந்தத்தாலே நம்மையெல்லாம் ஆட்கொள்ள வந்தவர் ஞான சம்பந்த பிள்ளையார். அதனாலே தான் ஞான சம்பந்தருக்கு யாருக்கும் தர முடியாத இடத்தை கொடுத்து நால்வர் பெருமக்களில் தலையானவர் என்று ஞான சம்பந்தருக்கு முதலிடம் கொடுத்தார்கள். திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு ஊரா பாடிக்கிட்டே போறார். ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு பாட்டு, ஒவ்வொரு பாட்டும் அப்படி அற்புதமாக இருக்கும். திருவையாற்றுக்கு போகிறார். திருவையாறு போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க. ஆஹா, சந்தோஷம். திருவையாற்றில் ஆண்டவனுக்கு என்ன பேர்? ஐயாரப்பன். வெரி குட். அம்பாளுக்கு பேர் தர்ம சம்பர்தனி என்ற அறம் வளர்த்த நாயகி திருவையாறு. திருவையாறு கோயிலுக்குள்ள ஞான சம்பந்தர் உள்ள போறார். தோணுது, என்ன தோணுது? ஒரு காலம் வரும், 5 புலனு ஒடுங்கிருமில்ல. சாகுற போது இன்னைக்கு கண்ணு, நாளைக்கு மூக்கு, நாளன்னைக்கு வாய் என்ன அடைக்கும்? ஒன்று அடைச்சுப்படும். உன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். அப்பர் சுவாமி. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அடிந்திட்டு ஐமேல் உந்தி. ஐயின தெரியுமா? சளி. இங்க வந்து அடைக்கும். மொத்தமா அடைச்சா ஐயா முடிஞ்சு போச்சு கதை. ஐயின சளி. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவடிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக. அப்ப யாரு காப்பாத்துவா? அடுத்த விட்டு அண்ணாசாமியா, எய்த்த விட்டு ஏகாம்பரமா? ஒரு பய காப்பாற்ற மாட்டேன். சிவபெருமான் ஒருத்தர் தான் காப்பாற்றுவார். எங்கள் ஊரில் ஒருத்தன் 85 வயசு சாக கிடக்கிறான். அடுத்த விட்டு நண்பன் வந்துட்டேன். கோவிந்தசாமி, நீ ரொம்ப நல்லவன், நீயும் நானும் ரொம்ப நாளாக வியாபாரம் பண்ணுறோம், நீயும் யோக்கியமானவன், நானும் யோக்கியமானவன், இப்போ நீ சாக போகிற, என்னை விட 4 வயசு மூப்பு, அதனால் ஒன்றுமில்லை, சாகுற போது மனசு நிம்மதியாக சாகணும், ஒரு கவலையும் இருக்கக்கூடாது, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உன் கடையை நான் பார்த்துக்கிறேன், மனசுக்கு நிம்மதியாக ஆண்டவனை நினச்சிக்கிட்டு செத்துப்போ, உனக்கு என்ன வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். இவர் தருவியா? கட்டாயமாக தர்றேன், கேளு. நிச்சயமா கேளு. தனியா போக பயமா இருக்கு, துணைக்கு வாரியா? ஆளே காண, ஓடி போயிட்டான். வருவானா? விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அவன் தான் ஐயா துணை. திருவாசகம். தனி துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய், வினையேனுடைய மனத்துணையேர் எந்தன் வாழ் முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே, தினை துணையேனும் பொறேன் துயராக்கையின் திண்வலையே. யாரு துணை? அவன்தான் துணை. இந்த பாட்டு கேளுங்க. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேலென்றருள் செய்வான் அமருங்கோயில் வலம் வந்த மடவார்கள். கடவுள்கிட்ட பேசுகிற நேரம் மற்றதெல்லாம் வேண்டாம். இது யாரோட பேசுகிறான்? ஐயாரப்பனோட பேசிக்கிட்டு இருக்கோம். அவன்தான் முக்கியம், செல்லெல்லாம் பேசப்படாது. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவடிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேலென்றருள் செய்வான் அமருங்கோயில். எது? பெண்கள் அப்படி வலம் வந்தார்களாம். ஒவ்வொரு பொண்ணும் மயில் மாதிரி இருந்துச்சான். எந்த ஊர்ல? திருவையாறு. எல்லாம் அழகழகா ஒவ்வொன்றும் மயிலா வந்துச்சான். குயிலா அல்ல, மயிலா வந்துச்சு.
வலம் வந்த மடவார்கள் நடமாட. அங்கே முழவு வச்சிருந்தாங்க, மத்தளா, அதை அடிச்சாங்களாம். ஒரு குரங்குக்கு சந்தேகம் வந்துருச்சான். ஏய், மேகம் வந்து மழை பெஞ்சாத்த மயில் ஆடும், இடி இடிக்கும். இங்கே இத்தனை மயில் நடந்து போகுது, இடி இடிக்குது, மழை வரப்போகுதோ அப்படின்னு குரங்கு மேலே ஏறி மேகத்தை பார்த்துதான். என்ன காட்சி பாருங்க. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவடிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேலந்தருள் செய்வான் அமருங்கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. இயற்கை காட்சிகளை பாடுவார், அந்த ஊரை பாடுவார், அடியார்களுக்கு எல்லா அருளும் செய்வார், நிறைய அற்புதங்களை நிகழ்த்தினார். உங்களுக்கு என்ன வேணும் சார்? கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆக மாட்டேங்குது, அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், கல்யாணம். சார் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, திருவெண்காடு ஞாபகம் வருதா? பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாகினவே. சார் பைசா வேணும் சார், நீங்கள் பாட்டு பேசிட்டு போயிடுவீங்க, டிக்கெட் எடுக்க பணம் கேட்பாங்க சார். பைசாவுக்கு என்ன பாட்டு? இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடனில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணேன். சார் கஷ்டமாக இருக்கு, ஒன்று மேலே ஒன்று வருது, இடர்களையும் பதிகம் மறை உடையாய் தோல் உடையாய். இந்த அம்மா வர்ற பொழுது பாட ஆரம்பிச்சுது. பாடுங்க. நெடுங்களம் மேயவனே நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே எல்லா துன்பங்களும் தீர்ந்து போய். எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு, ஞான சம்பந்தர்கிட்ட மட்டும். என்னம்மா ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம 120 நிமிஷம் கடவுளோட வாழ்ந்து இருக்கிறோம், இதுதான் முக்கியம். கடவுளோட வாழ்ந்து இருக்கிறோம், திருஞான சம்பந்தரோட வாழ்ந்து இருக்கிறோம். முருகா முருகா திருவாசகம் பேசுகிற அன்னைக்கு அது சொல்லப்படும், புரியுதா? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா பாடுங்க, யூடியூப்பை பாருங்க, மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். கேளுங்க, அதை கேளுங்க. ராத்திரி தூங்க போகிற போது கொஞ்சம் கேட்டுட்டு படுத்தா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். திருஞான சம்பந்தருக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன சம்பந்தம்? உன் பற்றுக்களை எல்லாம் விடணும்னா அவனை போய் பிடிச்சிக்கோ. பாட்டு ஞாபகம் வருதா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த குரங்குக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தெரியுமா? வால் இல்லை. மனுஷன் என்ன பண்ணுவான்? உன்னை பிடிச்சிட்டு காலை விடுவான். இப்போ நம்ம ஒரு கிளையில் நிற்கிறான், ஒரு கிளையை பிடிச்சிக்கிட்டு தான் இந்த காலை எடுப்போம். குரங்கு என்ன செய்யும்? இதை விட்டுட்டு அதை பிடிக்கும். நம்ம இதை விட்டுட்டு அதில் பாஞ்சோம்னா பல்லு போயிடும். குரங்கு இயற்கை விட்டு பற்றுவது, மனித இயற்கை பற்றி விடுவது. உன்னை பிடிச்சாத்தான் இன்னும் ஒன்றை விட முடியும். சிவபெருமானை பிடிச்சிக்கிட்டா இந்த பற்றுக்கள் எல்லாம் கலந்து போயிடும். யாரை பிடிச்சிக்கணும்? சிவபெருமானை பிடிச்சிக்கணும். அதைத்தான் ஞான சம்பந்த பிள்ளையார் நமக்கு என்ன சொல்லி காட்டினார்? பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே சிவபெருமானை இறுக பிடித்துக்கொள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கு. கடவுளை இறுக பிடிச்சுக்கோ, மற்ற பற்றுக்கள் எல்லாம் போய்விடும். அற்றது பற்றெனில் உற்றது வீடு. திருப்புகளா ஞான சம்பந்தரோட சம்பந்தப்படுத்தணும். முடிக்கிறேன், அது அப்புறம் கிடையாது, அவ்வளோதான். திருப்புகள், ஒரு திருப்புகள் ஞான சம்பந்தர் அதில் வரணும், சொல்கிறேன்.
மனப்பாடம் பண்ணுற சக்தி உங்களுக்கு இருந்தால் பாடம் பண்ணுங்க. ஒரு பாட்டு. வேடமுண்ட விளாங்கனி அது போல மேனி கொண்டு வியாபக மயலூரி 4 மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானும் நைந்து விடாதருள் புரிவாயே. மால அன்று அமனீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணிமயில் வீரா காலகண்டனுமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. இந்த விளாம்பழம்னு ஒன்று பார்த்துருக்கலா? விளாம்பழம் சிலது உடைச்சா உள்ளுக்கு ஒன்றுமே இருக்காது. யானை சாப்பிட்டு பிடிச்சும்பேன். நோய்க்கு பேர் யானை. அந்த நோய் இருக்கே உள்ளே இருக்கிறத ஒன்றுமில்லாமல் செய்து பாருங்க. வேலை அந்த மாதிரி என் உடம்பு போயிடக்கூடாது, பயனில்லாமல் போயிடக்கூடாது. மேனி கொண்டு வியாபக மயலூரி வருஷம் ஒவ்வொரு நாளும் மோசமானவன் போல நான் இருந்து வாழ்க்கை வீணாகாமல் காப்பாற்ற வேண்டும். அன்றைக்கு சமணர்கள் கழுவில் ஏறுமாறு இவர் ஏத்தலை. சமணர்கள் கழுவில் ஏறுமாறு பாடிய முருகப்பெருமானே. மால அன்று அமனீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா. ஞான சம்பந்தராக வந்த முருகப்பெருமானே, காலகண்டன் கழுத்திலே நீளத்தை உடைய எம்பெருமான் தரக்கூடிய பாலனே, காசியில் கங்கை கரையில் மேவிய பெருமாளே. இன்னொரு பாட்டு முடிக்கிறேன். அருணகிரிநாத சுவாமி கேட்கிறார், முருகா ஞான சம்பந்தர் மாதிரி நாம் பாடணும். என்ன பாட்டு? பூமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்த. புகலியில் வித்தகர்னா யாரு? புகலின்னா எந்த ஊரு? சீர்காழி. பூமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்த கவித்தொடை பாட அடிமைதன கருள்வாயே. சமரில் எதிர்த்த சுர்மாள தனியில் வெட்டருள்வோனே, நம சிவய பொருளோனே, ரஜதகிரி பெருமாளே. ரஜதகிரின்னா வெள்ளியங்கிரி. ஞான சம்பந்தர் மாதிரி நாம் பாடணும். போதும்.